ஓ ஓ ஓ ஓ யோ கொடைக்காரர கொடைய மடக்கியா? யார் என்னையா கூப்பிட்டீங்க? வணக்கம். வணக்கம் சொன்னது போதும், முதல்ல கொடைய மடக்கியா? நாம கொடை பிடிச்சிருந்தா இந்த ஆளுக்கு என்ன வந்துச்சு? ஏங்க இந்த ஊர்ல வெயிலுக்கெல்லாம் கொடை பிடிக்க மாட்டீங்களா? அட யாரியா நீ? பார்த்தா படிச்ச ஆளு மாதிரி இருக்கிற. கொடைய கண்டா மாடு மிரளன்னு கூட தெரியாம இருக்கிறியே. நான் முன்னாடி போயிடுறேன், அதுக்கப்புறம் நீ 2 கையில 2 கொடைய பிடிச்சிக்கிட்டு வா. எங்க வண்டிக்காரர, இங்க இருந்து இந்த ஊர் பள்ளிக்கூடத்துக்கு ரொம்ப தூரம் நடக்கணுங்களா? அடட, நீங்க எங்க ஊர் பள்ளிக்கூடத்துக்கு வர்ற புது வாத்தியாரா? இத முதல்லயே சொல்லியிருந்தா கொஞ்சம் மரியாதையா பேசியிருப்பேன்ல. என்ன எங்க பேச விட்டீங்க? சரி சரி, பெட்டியை கொடுத்துட்டு வண்டியில இருக்கீங்க. வண்டி ஏற்கனவே பாரமா தான் இருக்கு, இதுல நான் வேற எதுக்கு? உங்க வார்த்தைக்கு மரியாதை கொடுக்கணுங்கிறதுக்காக பெட்டியை வேணா தரேன், வச்சுக்கோங்க. பேசிக்கிட்டே நடக்கலாம். உங்க வார்த்தையில மரியாதையும் இருக்கு, அன்பும் இருக்கு, வச்சுக்கோங்க. என்ன இருந்தாலும் படிச்சவர் தான், அதுவும் வாத்தியாருக்கு படிச்சவராச்சே. எவ்வளவு பக்குவமா சொல்லிட்டீங்க. வண்டிக்கும் பாரம் யாரு கூடாது, வார்த்தைக்கும் மதிப்பு கொடுக்கணும்னு. வாத்தியாரு தான். சரி, அதை விடுங்க. வண்டி நிறைய அரிசி மூட்டை ஏத்திட்டு போறீங்களே, நம்ம பொண்ணுக்கு கல்யாணங்களா? அட நீங்க ஒண்ணு வாத்தியார, இத்தனை அரிசி மூட்டையா என் பொண்ணு கல்யாணத்துக்கு? அதோ தெரியுது பாருங்க, பெரிய வீடுன்னா அதுதான் பெரிய வீடு. அந்த வீட்டுல ஒரு பெரிய ஒரு சாகு கிடக்குறாரு. அவர் செத்து போயிட்டாருன்னா அவரை பாக்குறதுக்கு சுத்துப்பட்டு ஜனங்கள்லாம் வருவாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் ஆக்கி போட தான் இந்த ஏற்பாடு. சாவுக்கு வர்றவங்களுக்கு கூட சமைச்சு போடுறீங்களா? சாவுக்கு வர்றவங்க கூட பசியோட போக கூடாதுன்றது தான் அவங்க குடும்ப வழக்கம். அப்படியா? அடடா, அந்த மனுஷன் வாழ்ந்த காலத்துல இந்த மண்ணில் சேர்ந்து வாழ முடியலனாலும் அவரை பார்க்குற கொடுப்புனையாவது கிடைச்சிருக்குதே. வாங்க முதல்ல அவரை பார்க்கலாம். ஏங்க, செத்து போனதுக்கு அப்புறம் விருந்து போடுறதுக்கெல்லாம் தயாராயிட்டீங்க. ஒரு நல்ல டாக்டரை கூட்டிட்டு வந்து பார்த்தா இன்னும் கொஞ்ச நாள் உயிரோட இருப்பார்ல. நல்லா சொன்னீங்க. பார்க்காமலா இருப்போம். உள்ளூர் டாக்டருங்க அத்தனை பேரும் வந்து பார்த்தாச்சு. அது மட்டும் இல்லாம சென்னையில இருந்தும் டாக்டருங்க வந்து பார்த்தாச்சு. எல்லாரும் சொன்ன ஒரே பதில், 2 நாளைக்கு மேல அவரை எந்த சக்தியாலையும் காப்பாற்ற முடியாதுன்ட்டு போயிட்டாங்க. அப்படி அவங்க சொல்லிட்டு போயே 10 நாள் ஆகுது வாத்தியார் ஐயா. அவர் பல்ல கடிச்சுக்கிட்டு உயிரை பிடிச்சுக்கிட்டு இருக்கிறாருல்ல. அவர் மனசுல நிறைவேறாத ஆசை என்ன இருக்குதோ அதை புரிஞ்சிக்காம இப்படி ஊரே கூடி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தா எப்படி? வாத்தியாரையா, நீங்க நினைக்கிற மாதிரி இவங்க எல்லாரும் ஊர்க்காரங்க மட்டும் இல்ல. இவங்கள பாதி பேர் அவரு கூட பிறந்தவங்களுக்கு இப்போ இந்த புள்ள குட்டிங்க, பேர பிள்ளைங்க அப்படித்தான் இருக்கிறாங்க. இவர் கூட பிறந்தவங்களோட பிள்ளை குட்டிங்கெல்லாம் இருக்காங்க, இவரோட பிள்ளை குட்டிங்கட்டு யாரையுமே காணுமே. ஏன்? அவர் வாழ்ந்த வாழ்க்கைய ஒரு வரியில சொல்லிட முடியாது. அது ஒரு பெரிய சரித்திரம்.
தம்பி கை தட்டுங்க. இளங்கோ, என் புள்ளங்கிறத நிரூபிச்சுட்டா. எனக்கு அப்புறம் இந்த ஊரை கட்டி காப்பாத்துற தகுதி உனக்கு இருக்கிறது எனக்கு பெருமையா இருக்கு. அம்மா, பெரிய பொண்ணு வயசுக்கு வந்துட்டா மாமா மச்சானுக்கெல்லாம் சொல்லி அனுப்புங்கய்யா. பெரிய வீட்டுல ஸ்டேஷன். தாழம்பூவு சமஞ்சாச்சி சமஞ்சாச்சி, சேதி கேட்டு சன கூட்டம் திரண்டாச்சு. தாய் மாமே சீரு மலை போல் குவிஞ்சாச்சு. மின்னது மின்னது பொன்
இங்கே பாடுறா திருவிழா கூட்டம் மாதிரி அரண்மனைக்குள்ள தாமரை பூத்த மாதிரி என் அக்கா பொண்ணு முகத்தை பாடுறா. நீ மட்டும் ஒழுங்கா படிச்சிருந்தா இவ தாண்டா நம்ம வீட்டு மகாலட்சுமி. படிடான்னு தலையில் அடிச்சுக்கிட்டேன். படிச்சியாடா முட்டா பையல. சந்தியா யாரு? அப்பா கோயிலுக்கு போயிருக்கா. செத்தருங்க கூட்டின்னு வந்துடுறேன். ஐயோ உங்களை நிக்க வச்சு நான் பாடி போக பார்த்தனே. ஒரு நிமிஷம் இருங்க. செத்த உட்காருங்க, நான் போய் கூட்டின்னு வந்துடுறேன். சந்தியா பாத்து. என்ன வலிக்குதா? இல்ல நான் உன்னை பார்க்க தான் வந்தேன். இத அம்மா உனக்கு கொடுத்துட்டு வர சொன்னாங்க. என்ன சந்தியா யோசிக்கிற? உள்ள உனக்கு பொருத்தமான ட்ரெஸ் தான் இருக்கு, வாங்கிக்க. என்னடா இது, நீங்க போய் என்ன தேடி வந்திருக்கீங்களே, கூப்பிட்டு அனுப்பியிருந்தா நானே வந்திருப்பேன் தானே யோசிக்கிறேன். பரவாயில்ல, பரிசும் பாராட்டும் நம்மளை தேடி வரதுதான் பெருமை. வாங்கிக்க. நேத்து நீ பாடினதை கேட்டு அம்மா அசந்தே போயிட்டாங்க. சரஸ்வதியை நேர்ல வந்து வாழ்த்தின மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு திருப்தி. நேத்து வந்திருந்தவங்க கண்ணெல்லாம் உன் மேலதான். அநேகமா உனக்கு திருஷ்டிப்பட்டு போயிருக்குன்னு கூட அம்மா சொன்னாங்க. இந்த ட்ரெஸ் உனக்கு கொடுக்கறதுக்காக எப்படா விடியும்னு காத்துக்கிட்டு இருந்தாங்கன்னா பாரு. வாங்கிக்க. வரேன். சரி. சந்தியாக்கா உங்களை பெரிய வீட்டம்மா கூப்பிட்டாங்க. இது வந்துட்டு. சரி சரி நான் போறேன், நீ போ. சரிக்கா. வாசந்தியா, அம்மா கூப்பிட்டீங்களாமே? ஆமா, அதுக்கு ஏன் இப்படி மூச்சரைக்க ஓடி வர? கொஞ்சம் மெதுவா தான் வருது. இல்லம்மா, நீங்க கூப்பிட்டதும் அந்த சந்தோஷத்துல என் மேல நீங்க இவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்கன்னு நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்குமா. என் பாட்டை கேட்டு உங்க மனசு இத்தனை சந்தோஷப்பட்டிருக்கேன். உங்க பாராட்டு கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேம்மா. என் மனசுக்குள்ள இருக்கிறத அப்படியே சொல்றா பாரு. கவிதா. என்னம்மா? சந்தியா வந்திருக்காமா, அதை எடுத்துட்டு வா. சரிம்மா. இந்த இத வாங்கிக்கம்மா. இது எதுக்குமா? என்னம்மா இப்படி கேக்குற? நேத்திக்கே உனக்கு கொடுக்கலான்னு நினைச்சேன். வந்தவங்களை கவனிக்கிறதுக்கே நேரம் பத்தல, அதான் இப்ப கூப்பிட்டு அனுப்புனேன். வாங்கிக்க. அம்மா உனக்கு கொடுத்துட்டு வர சொன்னாங்க. சந்தோஷத்துல மெய் மறந்துட்டியா? இல்லம்மா, அது வந்து என்ன அது வந்து இது வந்து பெரியவங்க கொடுக்கறத மறுக்காம வாங்கிக்கணும், அதுதான் மரியாதை. வாங்கிக்கம்மா. சந்தியா, நீ இவ்வளவு அழகா பாடுறியே, கவிதாவுக்கும் செல்விக்கும் கொஞ்சம் பாட்டு கத்து கொடுமா. சரிம்மா. சந்தியா, புதுசா இருக்கட்டுமேன்னு நினைச்சு அப்படியே பெட்டிக்குள்ள வச்சுக்காம கட்டிக்கோ. என் மனசுல உங்களை பத்தி உயர்வா நினைச்சிட்டு இருந்தேன். என்னை ஏமாத்திட்டே.
இந்த ஊரே உங்க குடும்பத்து மேல மரியாதை வச்சிருக்கு. அவ்வளோ பெரிய இடத்துல இருந்துட்டு நீங்களே இப்படி நடந்துக்கலாமா? நீங்க ஒரு ட்ரெஸ்ஸை கொடுத்து அம்மா கொடுத்து விட்டாங்கன்னு சொன்னதும் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அடுத்த நிமிஷமே அது பொய்யன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் உங்க மேல இருந்த மரியாதை நன்னா பாருங்க. இந்த ட்ரெஸ் தான் உங்க அம்மா நேக்கு கொடுத்தது. உண்மையை சொல்லிடலான்னு தான் தோணிது. சொல்லியிருந்தா உங்க அம்மாக்கு உங்க மேல இருக்கிற நம்பிக்கை போயிடுமே தான் மறைச்சிட்டேன். உங்க அம்மா ட்ரெஸ் கொடுத்ததுக்கு ஒரு நியாயம் இருக்கு. ஏன்னா அவ வயசுல பெரியவா. நீங்க கொடுத்ததுக்கு என்ன அர்த்தம்? தயவு செஞ்சு இனிமே இப்படி நடந்துக்காது. மத்தவளுக்கு தெரிஞ்சா என்னதான் தப்பா நினைப்பா. இது கூட தெரியாம இருக்கே. குனிஞ்சு வா மாமா. மாமா காலில் வந்து கண்டதை தின்னு வயிறு கடாமடாங்க போயிட்டு வந்துட்டான். வாயை மூடாம தின்னுக்கிட்டே வந்தா. நில்லு. சோசியல் அண்ணாமலை நீங்க தானே? ஆமா. என்ன எப்படி உங்களுக்கு தெரியும்? அதுக்குள்ள மறந்துட்டு பத்தியாலா, ஒரு 6 மாசத்துக்கு முன்னால ஒரு பொண்ணோட சாதகத்தை உன்கிட்ட கொடுத்து ஞாபகம் இருக்கா? ஆமா இல்ல, நீ சொன்ன மாதிரியே அவளுக்கு கல்யாணம் முடிஞ்சு 6 மாசம் குழந்தை பிடிச்சால. உன்னி வாழ்க்கையை மறக்க முடியுமா? 6 மாசம் இல்லையா? ரொம்ப சந்தோஷம். தாயும் செய்ய நல்லா இருக்காங்களா? தாயும் சேயும் நல்லா தான் இருக்காங்க. அவளை கெட்டவனை பார்த்துதான் ஊரே சிரிக்கி. சரி அதை விடுங்க. இவர் யாரு? இவன் எங்க அக்கா பையன். வயசு 35 ஆச்சு. இன்னும் மூஞ்சிக்கு பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது. அடாடா. என்ன பாரு, சாதகம் கையிலே இருக்கு. நீ அவனுக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து சொல்லலாம், அவன் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். சரி, ஒரு 2 நாள் கழிச்சு வாங்க, பாத்துருவோம். தாங்காது, பார்க்கணும். கண்டுக்குள்ள குத்துவா. சரி சரி, அவசரப்படாதீங்க. 2 சந்திர 3 மாப்பிள்ளை முகத்துல கல்யாண கால தாண்டவம் ஆடுது. ஆடாது, சாதாரண ஆடா. சோசியர் பாக்குறத பார்த்தா எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. சோசியர எதா இருந்தாலும் கரெக்டா பார்த்து சொல்லணும். ஏன் சொல்றேன்னா, எனக்கு பாக்குற பொண்ணெல்லாம் ஒண்ணு கல்யாணம் ஆனவளா இருக்காளுவ, இல்லன்னா அடுத்தவன் காதலியா இருக்காளுவ. இந்த 2 இல்லாம ஒரு நல்ல பொண்ணா எனக்கு எப்ப கிடைக்கும் சீக்கிரமா பார்த்து சொல்லுங்க. அதுக்குள்ள பாமாமா. மாப்பிள்ளை மனசு ஜாதகத்துல அப்படியே தெரியுது. கூடிய சீக்கிரம் கல்யாணம் நடக்கும். ஆனா ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. சிக்கலா? என்ன சிக்கல்? மாப்பிள்ளை என்ன படிச்சிருக்காரு? காலேஜ். ஓ காலேஜா? காலேஜ்ல படிக்கலான்னு தான் போனேன். காலேஜ்ல படிக்கிறதுக்கு முன்னாடி பள்ளிக்கூடத்துல படிச்சுக்கணுமா? அதான் தப்பு தெரியுமா? கேட்டாலும் அவங்ககிட்ட நீ சொல்லியா? மாப்பிள்ளைக்கு 35 வயசு ஆகுது. தன்னோட ஒரு வயசு மூத்த பொண்ணா தான் அமையும். அதனால 36 வயசு பொண்ணா தான் நீங்க பாக்கணும். 36 வயசு பிள்ளைகளுக்கு பஞ்சம். அதுல நிறைய பிள்ளைகள் இருக்கு. ஒரு நல்ல பொண்ணா பார்த்து இவனை கட்டி வச்சிருக்கேன். அப்புறம் வரட்டுமா? ஜாதகம் பாத்தீங்க, ஒரு 10 ரூபா வச்சுட்டு போக மாட்டீங்களா? பாத்தீங்களா, மறந்தே போயிட்டேன். ஒரு 5 இருந்தா கொடு. மாமா நீ கொண்டு வரலையா? நீ சோசி மாசத்துக்கு இந்த நாட்டை முடிச்ச துண்டு வச்சுக்கணுங்க. நீ புத்தி சொன்ன விதம் பிடித்திருக்கிறது. அதற்காகவே தப்பு பண்ண தோன்றுகிறது. அம்மா சந்தியா. வந்துட்டேப்பா. வாசல்ல கோலம் போட்டு இருக்கும்போது வெளியே போக கூடாதுன்னு சொல்லுவா. இது கூட புரியலையா நோக்கு? புரிஞ்சுட்டேப்பா.
சுத்தமான தேன் சந்தியா. உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கேன்? தப்பு மேல தப்பு பண்ணிட்டு இருக்கேன். இதெல்லாம் எனக்கு பிடிக்காதுன்னு உனக்கு தெரியாதா? இந்தாங்க. திருப்பி வாங்குறதுக்காக நான் இதை கொடுக்கல. தங்கத்துல செயின் கொடுத்தா மனசுல இடம் கொடுத்துருவேன் நினைச்சேலா? இதே கடைசியா வச்சுக்கோங்க. ஏய் சந்தியா, இல்ல சந்தியா, இல்ல. அதெல்லாம் தப்புதான், எல்லாத்தையும் மறந்துடுவோம். இந்தா இதை வச்சுக்க, நல்லா இருக்குல்ல? ஐயோ கடவுளே, ஏன் இப்படி ஏதாவது கொடுத்து தொந்தரவு பண்றேன்? அதான் சந்தியா, எனக்கும் புரியல. அடிக்கடி உன்னை பார்க்கணும், ஏதாவது கொடுக்கணும்னு தோணுது. இது பாருங்க, இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. தயவு செஞ்சு தொந்தரவு பண்ணாம எடுத்துட்டு போங்க. எடுத்துட்டு போறதா? நீ இதை வாங்கிக்கல, இதை இங்கே வச்சுட்டு போயிடுவேன். ஐயோ இது பாருங்க, விக்கிரகத்தை கண்ண இடத்துல எல்லாம் வைக்க கூடாது. இங்க பாரு, இது உனக்காக தான் வாங்கியிருக்கேன். நீயே வாங்கிக்கலன்னா வேற என்ன செய்ய முடியும்? இங்க பாரு, நான் கீழே வைக்க போறேன். வச்சுக்கோங்க. நேக்கங்க. ஏய் வச்சிருவேன். வச்சுக்கோங்க. சந்தியா இங்க பாரு, சாமி சிலையை நிஜமாவே கீழே வைக்க போறேன். அப்படியே போங்க. நான் போய் சொல்லல, திரும்பி பாரு, விக்கிரகத்தை நிஜமாவே கீழே வச்சுட்டேன். பாத்துக்கோ, பிள்ளையார் தனியா இருக்காரு. சந்தியா சீக்கிரம் வந்து அதை எடுத்துக்க. சந்தியா நான் போய் சொல்லல, வச்சுட்டேன், பாத்துக்க. நான் போறேன் சந்தியா. ஏதோ நான் சந்தோஷமா எடுத்துட்டதா நினைக்காதே. விக்கிரகம் அனாதையா இருக்க கூடாதுங்கிறதுக்காக தான் எடுத்துட்டேனே தவிர நீங்க நினைக்கிற அர்த்தத்துல இல்ல. அச்சச்சோ, என்ன காரியம் பண்ணிட்டேன்? புருஷன் முன்னாடி சேர்ந்து தானே சன்னிதில விளக்கேத்துவா, இப்படி பண்ணிட்டேனே. அடிக்கடி சாப்பாட்டுல பாவக்காய் சேர்த்துக்கோங்க, அப்பதான் புத்தி ஒழுங்கா வேலை செய்யும். சும்மா பார்த்துட்டே இருக்கேனே, அடிச்சிட்டு போங்க. சரி சரி, அணைக்க வேண்டாம். நீங்க தெரியாம தப்பு பண்ணிட்டேன்னு சுவாமி கிட்ட நானே மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தள்ளுங்க. வந்துட்டாரு விளக்கேத்த. நான் செய்யறது சரியா தப்பான்னு எனக்கு தெரியாது. ஆனா சந்தியா மனசுக்குள்ள நான் நுழையணும், அதுக்காக என்ன வேணாலும் செய்வேன்.
சென்று திரும்பி பார்த்தாய் என்னை நான் தொலைத்தேன். நெஞ்சுக்குழியில் ஆசை வைத்து தொண்டைக்குழியில் மௌனம் வைத்தால் என்னதான் செய்வேன்? காதல் வந்து பத்திக்குதே, ஹார்மோன் எல்லாம் தித்திக்குதே, இது என்ன நிகழ்வோ? புறப்பொருள் மறைக்கின்ற புறையேற நினைக்கின்ற இது என்ன நடிப்போ? நான் சிறு பிள்ளையானால் ஒளிகின்ற சாக்கில் சேலையுடன் பின்னுவேன், அதன் வாசம் முதலே. தோட்டம் எல்லாம் உன்னை தேடும், பட்டாம்பூச்சிகள் உன்னை சுற்றும், நீதான் மலரோ. உன்னை கண்டு மேகம் மாடும், கூந்தல் முடி குட்டி போடும், நீதான் மயிலோ. உன் பாதம் பட்ட கல்லெடுத்து பத்திரமாய் வைத்துக் கொண்டேன், அது என் தெய்வம். காலை மாலை காட்சி தந்தாய், கண்ணசைவில் வார்த்தை தந்தாய், அது என் வேதம். நீ சில்லென்று சிரித்தால் சிறகுகள் முளைத்து சிகரத்தை அடைவேன், பிறந்த சிறப்பையும் அடைவேன். ஏண்டி கமலா, இத வந்துட்டேங்க. சாப்பாட்டுல பல்லி கிள்ளி விழுந்தா? ஐயோ என்ன சொல்றீங்க? இல்ல, பிள்ளைங்க சாப்பிடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுதுங்க, அதான் கேட்டேன். அப்பா, ஒரு நிமிஷம் நான் பயந்தே போயிட்டேங்க. பசங்களா, எலும்பு கடிச்சா ஒரு பிசுறு கூட மிஞ்ச கூடாது. அப்படி சாப்பிட்டுதான் இந்த வயசுலயே நான் இப்படி இருக்கேன். இருங்க இருங்க, இன்னும் கொஞ்சம் எலும்பு எடுத்துட்டு வரேன். மச்சான் வணக்கம் மச்சான். அடடா வாங்க மச்சான். வாங்க மாமா. சாப்பிடும்போது எந்திரிக்க கூடாது. என்ன மச்சான் திடீர்னு சொல்லாம கொள்ளாம? எல்லாம் நல்ல விஷயம் தான் மச்சான். நல்ல விஷயம், சாப்பிட்டு பேசலாம், உட்காருங்க. சரிங்க மச்சான். அம்மா, மாமா வந்திருக்காரு, வந்து சாப்பாடு வைங்க. வாப்பா தம்பி. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்பா. கை கழுவுப்பா. கை சுத்தமா தான் இருக்கு, முதல்ல சாப்பாடு போடுக்கா. அப்பா சொல்லும் போது கஷ்டமா இருந்தது இல்ல, இப்ப மாமா சாப்பிடுவாரு பாருங்க. தட்டை தவிர வேற எதுவுமே மிச்சம் இருக்காது. அப்படி சாப்பிட்டதுனாலதான் மாமா உடம்பு வைரம் பாஞ்ச மாதிரி இருக்கு இல்ல மாமா? அட சும்மா இருங்க மாப்ள. அந்த காலத்துல வீட்டுல இருக்கவங்க சாப்பிடறதுக்கே ஒரு கடை வெட்டுவோம். இப்ப எங்க விருந்தாளிங்க வந்தாவே கடையில போய் வாங்க வேண்டியதா இருக்கு. காலம் மாதிரி போச்சு மாப்ள. அப்படிலாம் நினைச்சு கொஞ்சமா சாப்பிடாதீங்க மச்சான். நம்ம வீட்டு கடை நல்லா இருக்க, ஒரு கட்டு கட்டுங்க. சரிங்க மச்சான். நல்லா சாப்பிடுப்பா. போடுக்கா போடு. இல்லன்னா உங்க மாமா என்ன திட்டுவாரு. சரிக்கா. ஐயா கணக்கு ஐயா, கண்ணுக்குட்டி அவுத்துக்கிட்டு உள்ளகில வந்து போச்சா? என்னையா சொல்றீங்க? வெத்தலை தட்டுல ஒன்னையும் காணாம, அதான் கேட்டேன். வெத்தலையை எடுத்துட்டு வரதுக்குள்ள நீங்க வந்து உட்காந்துட்டீங்க. இந்தாங்க மச்சான், உட்கார்றது தானே? பரவாயில்லைங்க மச்சான். அட பரவாயில்ல, உட்காருங்க. என்னைக்கு மச்சான் உங்க முன்னாடி உட்காந்து பேசியிருக்கேன். இவளுக்கு தம்பினால காதல் நடந்துடுச்சு இல்ல, அதுக்காவது மரியாதை கொடுக்கணும்ல, உட்காருங்க. சரிங்க மச்சான். ஏதோ சந்தோஷமான விஷயம் சொன்னீங்களா மச்சான்? ஆமா மச்சான், பெரிய நம்பிக்கையோடு வந்திருக்கேன். நீங்க மனசு வச்சாதான் முடியும். இதுக்கு முன்னாடி என்னத்தை கேட்டு நான் முடியாதுன்னு சொல்லியிருக்கேன். இல்ல நான் முடியாதுன்னு சொல்ற அளவுக்கு தான் என்ன கேட்டு போறீங்க? மச்சான், நம்ம ஊருக்கார பையன் ஒருத்தன் நல்லா படிச்சுட்டு வெளிநாட்டுல டாக்டரா இருக்கான். பிறந்த ஊரையும் சொந்த பந்தங்களையும் மறந்துட்டு பணத்துக்காக போயிட்டானாக்கும். நான் அப்படி சொல்ல வரல மச்சான். அவன் எங்க இருந்தாலும் கல்யாணம் பண்ணிக்க நம்ம உறவுக்கார பொண்ணு தான் வேணுங்கிறான் மச்சான். அட்ராசக்க, அவ்வளவு அதிர்ஷ்டக்கார பொண்ணு நம்ம உறவுல எங்கேயா இருக்கு? அக்கா பொண்ணு கவிதாவை விட்டா வேற யாருக்கு இருக்கும்? நான் கேட்டதுக்கு மச்சா எதுவும் சொல்லாம இருக்கீங்களே. ஏயா, உன் வீட்லயே சிங்க மாதிரி மாப்பிள்ளைய வச்சுக்கிட்டு வெளிநாட்டுல இருக்கிறவனுக்கு பொண்ணு கேட்டு வந்திருக்கிய, உனக்கு என்ன புத்தி கித்தி கெட்டு போச்சா? வெளிநாட்டு மாப்பிள்ளைன்னு சொன்னதான் வெக்கங்கிட்ட சிரிப்பா பாரு. முதல்ல போய் மோத்த கழிட்டு வாடி. ஏயா, உன் வீட்டுல பொண்ணு எடுத்து நான் என்ன குறைஞ்சு போயிட்டேன்? பதிலுக்கு என் பொண்ணு உன் வீட்டுல வாழணுமா இல்லையா? மாமா, ஒரு டாக்டரை உருவாக்க நம்ம அரசாங்கம் எவ்வளவு செலவு பண்ணது தெரியுமா? ஆனா படிச்சு முடிச்ச உடனே பணத்துக்காக நம்ம நாட்டை மறந்துட்டு வெளிநாட்டுக்கு போனவனுக்காக பொண்ணு கேட்டு வந்திருக்கீங்களே, இது எனக்கு கொஞ்சம் கூட உடன்பாடு இல்லை மாமா. நானும் என் தம்பியை எவ்வளவு படிச்சிருக்கோன்னு தெரியும்ல. நாங்க விவசாயம் பார்க்கல,
எங்க வீட்டுக்கு மாப்பிள்ளையா வரவன் ஒரு டாக்டராவோ ஒரு இன்ஜினியராவோ வக்கீலாவோ இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம நாட்டை மதிக்கணும், நம்ம விவசாயத்தை நேசிக்கணும். அதுதான் எங்களுக்கு வேணும். என் பொண்ணு வயிறு அவ குழந்தைய சுமக்கிற அளவுக்கு பக்குவப்படட்டும். நானே வந்து சொல்றேன். போய் பழப்ப பாரியா கணக்கு. ஐயா நாளைக்கு வேலைக்காரங்களுக்குலாம் சம்பளம் கொடுக்கணும்ல, அந்த கணக்கு பாத்தியா? இல்லைங்க. போய் பாரியா. சரிங்க. அறிவு கேட்டவன். வேர்வை காயறதுக்கு முன்னாடி சம்பளம் கொடுக்கணும்னாலும் பரவாயில்லையா, ஆனா வேலைக்காரன் கேட்கறதுக்குள்ள கொடுத்துடணும். இதோ எப்ப பாத்துறியா? மனுஷருங்க மச்சான், இந்த வீட்ல இருந்து ஒரு பொண்ணு மருமகளா போனா இதை விட பெரிய இடத்துக்கு தான் போகணும். இந்த வீட்டுக்கு ஒரு பொண்ணு மருமகளா வந்தா பெரிய இடத்துல தான் வரணும்னு அடிக்கடி சொல்லுவீங்க. நான் உங்களை விட பெரிய இடம் இல்ல, அதை மனசுல வச்சுக்கிட்டு தான் வந்தேன். பெரிய இடங்கிறது நிலபலத்திலையும் பணபலத்திலையும் இல்லையா, குடும்ப கௌரவத்திலையும் சொந்த பந்தங்களை மதிக்கிறதுலயும் இருக்கு. படிச்சவன் தான் ஏதோ வெளிநாட்டு முகத்துல ஓடி போயிடுறான். நாட்டுக்கு அடையாளமா இருக்கிறது நாம தானே. என் வீட்டு மொட்டை மாடியில இருந்து பார்த்தா உன் வீட்டு வாசல்ல என் பொண்ணு கோலம் போடுறது தெரியணும்யா, அதை பார்க்கறதுல தான் சந்தோஷம். அவரு தான் ஏதோ தெரியாம வார்த்தை விட்டாருன்னா உனக்கு எப்படி புத்தி போச்சு? வெளிநாட்டு மாப்பிள்ள என்ன சொகுசான வாழ்க்கை நினைச்சியோ? சரி, இல்ல பிறந்த வீட்டு பசங்க செத்து போச்சா? மச்சான் என்னாச்சுப்பா? என்னாச்சு மச்சான்? அண்ணா சீக்கிரம் வாங்க மச்சான். என்னாச்சுப்பா? டேய் டாக்டர் கூப்பிடுடா. ஏய் யாரோ சீக்கிரம் போய் டாக்டர் வர சொல்லுங்க. டேய் எவடா வாங்க? யாராங்க? அம்மா மாமாவுக்கு நெஞ்சு வலியாமா? சீக்கிரம் மாமா எல்லாரும் கிளம்பலாம். மாமா ஊர் ஆளுங்க வந்து வெளியில இருங்க. அடியா ஈஸ்வரி, பெரிய வீட்டுக்காரருக்கு நெஞ்சு வலியா? சீக்கிரம் வாடி சொல்றேன். செல்லம்மாவோட மாமாவுக்கு நெஞ்சு வலியா? சீக்கிரம் வா. ஐயோ என்னக்கா சொல்ற? என்னடா ஓடி வர? டேய் நம்ம தங்கராஜ் மாமாவுக்கு நெஞ்சு வலியாண்டா. அக்கா சீக்கிரம் வாங்க. பெரிய வீட்டுக்காரருக்கு நெஞ்சு வலியா? ஐயோ என்னங்க இது நல்லா தானே இருந்தாரு? என்னாச்சு? டாக்டர் பயமா இருக்கு டாக்டர். ஏதோ ஆத்திரத்துல சத்தம் போட்டு அதனால வந்த நெஞ்சு வலி தான். பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல. அப்பா இப்ப எப்படி பாரு. ஐயோ என்னாச்சு? மாலதிக்கு பாயோட மேல ரொம்ப படபடாய் போச்சு. எனக்கு கை ஓடல, கால் ஓடல. அச்சா ஒண்ணு இல்ல, பயப்படுற மாதிரி ஒண்ணு இல்ல, அழாதீங்க. ஒண்ணு இல்ல அப்பா, ஒண்ணு இல்ல, சத்தம் போடாதீங்க. பாத்தியா மச்சான், எனக்கு நெஞ்சு வலின்னதும் ஊரே திரண்டு வந்திருக்கு பாரு. சொந்தம்னா இதுதாயா சொந்தம், பாசம்னா இதுதாயா பாசம், உறவுன்னா இப்படித்தாயா இருக்கணும். இளங்கோ அப்பா இருக்கிறதுலயே பெரிய கடவா வெட்டி எல்லாருக்கும் விருந்துக்கு ஏற்பாடு பண்ணுப்பா. சரிங்கப்பா. அக்கா மச்சானுக்கு திருஷ்டி பட்டு போச்சு, முதல்ல கோயிலுக்கு போயிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துருவோம். புகழேந்தி நம்ம குருக்கள்கிட்ட சொல்லி பூஜைக்கு ஏற்பாடு பண்ண சொல்லுப்பா. சரிங்கம்மா. கஜானனம் பூத்த கணா கணா கணாதி சேவிதம் கவித சம்போ பலசார பட்சிதம். யோ குருக்கள், என்னைய அபசகன மாட்டோம். மன்னிச்சுக்கோங்க, தோப்பனாருக்கு உடம்பு சரியில்லை. கஜானனம் பூத்த கணாதி சேவிதம் கபித சம்பு பலசார பக்ஷதம் உமாஷித ஷோகா விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம். சந்தியா இங்க வாமா. நீ வரலைன்னா எங்க மனசு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்குமா. நல்ல நேரத்துல வந்து எங்க மனசுல தேன வார்த்தை. பரவாயில்லம்மா. எனக்கு என்னன்னே தெரியல, திடீர்னு உடம்பு முடியாம போயிடுச்சு. பெரியவா என்ன கோச்சுக்க கூடாது. பரவாயில்ல விடுங்க குருக்கள், உங்க பொண்ணு நல்லா மந்திரம் சொன்னா என் ஆசீர்வாதம் எப்பவும் அவளுக்கு இருக்கும். வாங்க மச்சான் போலாம். பாத்துப்பா. ஆயிரத்தி 336
தம்பி 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 உங்களை பார்க்க நிறைய பேர் கார்ல வந்திருக்காங்க. சீக்கிரம் வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். வாங்க வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம். எல்லாரும் அப்பா பார்க்க வந்திருக்கீங்க? ஆமாங்க தம்பி. ஆமாங்க தம்பி, அண்ணனுக்கு இந்த தடவை கட்சியில இருந்து சீட்டு கொடுத்துருக்காங்க. என்னங்க உங்களோட வயசுல சின்னவரா இருக்காரு, அவரை போய் அண்ணன் சொல்றீங்க? இதெல்லாம் அரசியல்ல சகஜம் தம்பி, இதெல்லாம் தப்பா எடுத்துக்க கூடாது. ஐயா சொல்லுக்கு ஊரே கட்டுப்படும்னு சொன்னாங்க. ஐயா ஒரு வார்த்தை சொன்னா அம்புட்டு ஓட்டும் அண்ணனுக்கே ஒழுங்குற நம்பிக்கையில பார்க்க வந்தோம். அப்பா ஊருக்கு போயிருக்காருங்களே. அப்படிங்களா? அப்பா எப்போ வருவாருங்க? எப்படியும் ஒரு வாரம் ஆயிடும் நினைக்கிறேன். ஐயாவுக்கு பிற்பாடு எல்லாமே நீங்க தானுங்களே. ஐயா வேற நீங்க வேறயா? அண்ணனை மட்டும் ஜெயிக்க வச்சீங்கன்னா அண்ணன் என்ன வேணாலும் உங்களுக்கு செய்வாரு, அதுக்கு நான் கேரண்டி. தலைவர் ரொம்ப நல்லவரு, கண்டிப்பா செய்வாருங்க. பாரதி புகழேந்தி இங்க வாங்கப்பா. எல்லாரையும் அழைச்சிட்டு போய் சாப்பிட வைங்க. வாங்க எல்லாரும் சாப்பிட. ரொம்ப சந்தோஷம் தம்பி. முதல்ல போய் சாப்பிட்டு வாங்க. ஐயா சாப்பிட சொல்லிட்டாருல, ஐயா ஆதரவு நமக்கு தான். கண்டிப்பா நம்ம ஜெயிச்சிருவோம். வாங்க சந்தோஷமா சாப்பிடலாம். தெரியாம வாங்க 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 சாப்பிட்டு வாங்க போங்க. போன தடவை நீங்க அந்த கட்சிக்கு தானே ஓட்டு கேட்டு வந்தீங்க. அந்த கட்சியில மரியாதை இல்லைன்னு தானே இந்த கட்சிக்கு வந்தேன். நீங்க வேற ஏன்பா மானத்தை வாங்குறீங்க? இந்த கட்சியில மட்டும் உங்களுக்கு என்ன தலைவர் பதவியா கிடைச்சிருக்கு? எந்த கட்சிக்கு போனாலும் சரி அந்த கட்சியோட கொள்கைக்கு நீங்க கட்டுப்பட்டு தான் நடக்கணும். அப்படி ஒத்து வரலன்னா அரசியலை விட்டுட்டு வேற ஏதாவது உருப்படியான வேலை செய்யணும். இப்படி கட்சிக்கு கட்சி தாவிட்டு இருந்தா உங்க கொள்கை தான் என்ன? கட்சி தாவறு தான் உங்க கொள்கையா? சரி வெக்கப்படாம இருந்து சாப்பிட்டு போங்க. இதுக்கெல்லாம் வெக்கப்பட்டாக்க அரசியல் பண்ண முடியுமாப்பா? இப்படி ஓசி சாப்பாடு சாப்பிட்றதுக்குன்னு கார் எடுத்துக்கிட்டு கிளம்பி வந்துட்டானுங்க. சாப்பிட்டு விடுங்க கணக்கு. வாங்க. சாப்பாடு பிரமாதம் தம்பி. ஆமா தம்பி. எல்லாரும் திருப்தியா சாப்பிட்டீங்களா? உட்காருங்க. ரொம்ப திருப்தியா இருந்துச்சு தம்பி. உட்காருங்க. சரிங்க தம்பி. உங்கள் பேர் ஆதரவை எதிர்பார்த்து வந்தோம். பெரும் விருந்தே கொடுத்து விட்டீர்கள். இதிலிருந்து அண்ணன் வெற்றி உறுதியாகி விட்டது. மன்னிக்க வேண்டும் ஐயா, இது உங்கள் அரசியல் மேடை அல்ல, எங்கள் ஐயா வீடு. மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஐயா கணக்கு பிள்ளையா, ரொம்ப தமாஷா பேசுறீங்க. உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலமே இருக்கு. நன்றி. அப்பாவை தேடி இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க. எல்லாரும் சாப்பிடாம போக கூடாதுன்னு தான் முதல்ல சாப்பிட வச்சேன். உங்களுக்கு ஒன்று சொல்றேன், நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க சொன்னா எல்லாரும் கேட்பாங்க தான். அத்தனை பேரையும் ஓட்டு போட வைக்க வேண்டியது என் பொறுப்பு. ரொம்ப சந்தோஷம். ஆனா இன்னாருக்கு தான் ஓட்டு போடணுங்கிறத நான் சொல்ல மாட்டேன். என்ன இப்படி கவுத்துட்டாரு? என்ன பாரதி, நான் சொல்றது சரிதானே? ஏன்னா ஒரு ஜனநாயக நாட்டுல தான் விருப்பத்துக்கு ஓட்டு போடுற உரிமை கூட இல்லைன்னா ஒரு மனுஷனுக்கு வேற என்னதான் சுதந்திரம் இருக்க போகுது? தயவு செஞ்சு நீங்க என்ன மன்னிக்கணும். அவங்க சுதந்திரத்துல நான் தலையிட மாட்டேன். என்னண்ணே சாப்பாடு போட்டு கண்ணத்துல அடிச்ச மாதிரி பேசுறாரு, உங்களுக்கு கோபம் வரலையா? அட போயா, போற இடத்துல எல்லாம் பொம்பளைங்க ஆரத்தி எடுத்து குங்குமம் வச்சு வரவேற்பு கொடுக்குறாங்க. ஆம்பளைங்க தண்ணி அடிக்க காசு வாங்கிட்டு எனக்கு தான் ஓட்டுங்கிறாங்க. எனக்கு மட்டும் தான் இப்படி செய்யறாங்கன்னா என்ன எதிர்த்து நிக்கிறவனுக்கு அதே தான் செய்யறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது தம்பி ஒருத்தர் தான் உள்ளதை உள்ளபடி சொல்றாரு. தம்பி உங்களை ஒண்ணு கேட்டா தப்பா நினைக்க மாட்டீங்களா? கேளுங்க. ஒருவேளை நான் எலெக்ஷன்ல தோத்துட்டேன்னா ஐயா கிட்ட சொல்லி நம்ம பண்ணையில ஒரு வேலை வாங்கி கொடுத்துருங்க. கடைசி வரைக்கும் உங்களை மாதிரி நல்லவனாவே இருந்துட்டு போயிடுறேன். மானத்தை வாங்கிட்டு இருப்போம். உங்களை மாதிரி மனசாட்சி இருக்கிறவங்க தான் அரசியலுக்கு வரணும். நான் ஒன்று சொல்றேன், கேட்குறீங்களா? சொல்லுங்க தம்பி, கேட்குறேன். ஒருவேளை நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா எதிர்கட்சிக்காரங்க குறை சொல்லாத மாதிரி நடந்துக்கங்க. அதையும் மீறி சுட்டி காட்டிட்டாங்கன்னா அதை உடனே சரி பண்ணிடுங்க. நாடும் நல்லா இருக்கும், மக்கள் மத்தியில் உங்களுக்கு நல்ல பேரும் கிடைக்கும். சரிங்க தம்பி. அண்ணே நீங்க நல்லவரா இருங்க, வேண்டாம்னு சொல்லல. அதுக்காக பெரியவர்கிட்ட வேலைக்கு சேரேன்னு சொன்னதுல அரசியல் நாகரிகமே செத்து போயிருச்சுண்ணே. அட போயா, 15 நாளைக்கு முன்னாடி நீ எனக்கு எதிராக ஓட்டு கட்டுக்கிட்டு இருந்த, இப்போ ஏன் கூட சேர்ந்துட்ட. உன் பேச்செல்லாம் கேட்டேன்னா அவ்வளோதான். அண்ணா அரசியலுக்கு புதுசு இல்ல, அரசியல் சுகத்தை அனுபவிச்சாருன்னா நமக்கே கத்து கொடுப்பாரு. அட போங்கயா, நீங்களும் உங்க அரசியலும். அரசியல் எனக்கு ஒத்து வரான்னு சொன்ன, கேட்டீங்களா? வாங்க போலாம். என்னமாமா என்ன காட்டுக்குள்ள கூப்பிட்டு சுத்திக்கிட்டு இருக்க? ஆமா, நீ படிச்ச படிப்புக்கு உன்னை கலெக்டர் ஆஃபீஸை விட்டு போ. ஏலே சோசியாரன் சொன்ன மாதிரி உனக்கு ஒரு நல்ல பொண்ணு மாட்டிட்டல. என்னமாமா சொல்லுத? ஏய் அங்க பாரு, நல்ல பாடுறா, ஆசை தீர பாடுறா. ஏய் கலர் கலரா இருக்காளுவலே, சூப்பர் மாமா. ஏய் இந்த ரெண்டையும் பார்த்தா எனக்கு ஆசை இருக்குல்ல. பார்க்க வந்தது எனக்கு. யாரையா நீங்க? பொம்பளைங்க தனியா வேலை செய்யற இடத்துல
எந்த ஊர் உங்களுக்கு? எங்களுக்கு பக்கத்து ஊர் தான். சுவாசிக்காரன் 36 வயசுல இவனுக்கு ஒரு பொண்ணு பார்க்க சொன்னோம். அதான் பார்த்தோம். உங்க 2 பேரையும் பார்த்தா 36 வயசுலயும் இவ்வளவு தளதளன்னு இருக்கேன். அதான் உங்க 2 பேர்ல யாரை பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். யாரை பிடிச்சிருக்கு? ஏன் வெக்கப்படாம சொல்ல? 2 பேரையுமே பிடிச்சிருக்கு மாமா. ஏய்யா, கல்யாணம் ஆன பொம்பளைங்களுக்கும் கல்யாணம் ஆகாத பொண்ணுங்களுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியாது? உங்களை சும்மா விடக்கூடாது. டேய் தம்பி, அப்பா கூப்பிடுறா. இல்லங்கடா. சந்தியா, சந்தியா ஒரு நிமிஷம். சந்தியா ஓடாத. அப்பா அவன் பொண்ணை பார்த்துட்டு போனாங்களே, என்னாச்சு? 2 நாள் கழிச்சு தகவல் சொல்றேன்னு இருக்காங்கப்பா. அப்படியா? பாத்துற போறாங்களே. சத்தம் சத்தம் போட்டு கொன்னுடுவேன். நீ என்ன கத்துனாலும் யாரும் இங்க வர போறது இல்ல. ஒரு நிமிஷம் நான் சொல்றது கல்லு. இந்த கோலத்துல யாராவது என்ன பார்த்தா என்னதான் தப்பா நினைப்பா? பரவாயில்ல, என் மனசுக்குள்ளே வச்சுட்டு அவஸ்தைப்பட முடியல. வெளியே சொல்லாம இருந்தா பைத்தியமே பிடிச்சிடும் போல இருக்கு. அது பரவாயில்லையா? சரி, இப்ப என்ன சொல்ல போறேன் சொல்லுங்க. இங்க பாரு, காதலை பத்தி நீ என்ன நினைக்கிற? ஐயோ, அனுபவம் இல்லாத விஷயத்தை பத்தி அபிப்பிராயம் கேட்டா என்ன சொல்ல முடியும்? இல்ல சந்தியா, காதலை பத்தி ஒவ்வொருத்தர் மனசுக்குள்ளேயும் ஒரு அபிப்பிராயம் இருக்கும். இல்லன்னு சொன்னா அது போய் தான். சரி, பொய்யாவே இருக்கட்டும். இப்படி சொல்லிட்டு போனா எப்படி சந்தியா? வேற என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்? காதலை பத்தி ஒரு டாக்டர் கிட்ட கேட்டோம்னா அது ஒரு சாதாரண நோய், ஆனா அவ்வளவு ஈஸியா குணப்படுத்த முடியாதுன்னு பாரு. இதே ஒரு வக்கீல் கிட்ட கேட்டோம்னா இது ஒரு சிக்கலான கேஸ் அப்படின்னு பாரு. இதே ஒரு இன்ஜினியர் கிட்ட கேட்டோம்னா இதுக்கு பிளான் போடுறதே ரொம்ப கஷ்டம். ஒரு சின்ன தப்பு நடந்துட்டா கூட எல்லாமே வேஸ்ட் அப்படின்னு பாரு. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் காதல்னா உயிர்னு நினைக்கிறேன். அந்த உயிர் நீதான் நினைக்கிறேன். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இது எங்க இருக்குன்னு கேட்டா 1ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் கூட எங்க இருக்குன்னு கை வச்சு காட்டுவான். ஆனா மனசு எங்க இருக்குன்னு கேட்டா சைக்காலஜி படிச்சவளுக்கு கூட தெரியாது. ஏன் தெரியுமா? தாகத்தோட இருக்கிறவா மனசு தண்ணி மேல இருக்கும், பசியோட இருக்கிறவா மனசு சாப்பாட்டு மேல இருக்கும், வெயில்ல வாடுறவா மனசு நிழல் மேல இருக்கும், குளிர்ல நடுங்குறவா மனசு நெருப்பு மேல இருக்கும். ஆனா என் மனசு எங்க இருக்க தெரியுமா? சூடிக்கொள்ள பூக்கள் போதுமா? நம் காதல் நெஞ்சின் உணர்வை சொல்ல நாட்கள் போதுமா? காதல் வண்ண கோலம் போட பூமி போதுமா? நம் காதல் பறவை சிறகை விரிக்க வானம் போதுமா? காதல் மீன்கள் நீச்சல் அடிக்க கடலும் போதுமா? நம் காதல் இரவை வெளிச்சமாக்க நிலவும் போதுமா?
நிஜமாய் 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 கால்கள் மண்ணில் இல்லை. அட இதுதான் 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 காதல் தேச எல்லை. சொல்ல உலகில் உள்ள மொழிகள் போதுமா? உன் அழகை காண இரண்டு இரண்டு விழிகள் போதுமா? உறவை கூட்ட நான்கே நான்கு இதழ்கள் போதுமா? அந்த இதழும் நீந்த உயிரே இந்த உடம்பு போதுமா? பாசம் எல்லாம் பதுக்கி வைக்க இதயம் போதுமா? நம் முத்த கணக்கு எண்ணி சொல்ல விரல்கள் போதுமா? இன்னும் வேண்டுமா? நிஜமாய் 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 கால்கள் மண்ணில் இல்லை. அட இதுதான் 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 காதல் தேச எல்லை. நிலவில் நின்று நிலத்தை பார்த்தேன் நீதான் தெரிந்தாய். என் உயிருக்கான உருவம் வரைந்தேன் நீதான் பிறந்தாய். நிஜமாய் 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 கால்கள் மண்ணில் இல்லை. அட இதுதான் 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 காதல் தேச எல்லை. இவ்வளவு ஆசைய உன் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு இத்தனை நாளா எப்படி சந்தியா மறைச்சிட்டு இருந்த? எப்படின்னா உங்க குடும்பத்தை பத்தி தெரிஞ்சிருந்தோம் உங்க மேல ஆசைப்பட முடியுமா? இப்ப மட்டும் எப்படி? அவ்வளோ பெரிய இடத்துல இருந்துட்டு அந்தஸ்து பார்க்காம என் மேல பிரியப்படுறீங்களே உங்க சந்தோஷத்துக்காக தான். என்ன பேச்சையே காணும்? நீ மனசு விட்டு பேச மாட்டியான்னு மனசுக்குள்ளேயே எங்க இருக்க. இப்பதானே நீ பேச ஆரம்பிச்சிருக்க. நிறைய பேசு, கேட்டுக்கிட்டே இருக்க. இனிமே மனசுக்குள்ள வச்சுட்டு கஷ்டப்பட வேண்டாம். என் நினைப்பு வரும்போதெல்லாம் தைரியமா பேசலாம். இங்க பாருடி, பொம்பளைங்க குளிக்கிறது எப்படி நின்னு பாக்குறாங்க. எனக்கு ஒரு யோசனை. 36 வயசு பொண்ணு தானே எனக்கு கட்டணும் சொன்னேன். 18 வயசுல 2 பொண்ணை கட்டிட்டா. இவ்வளவு அறிவு உனக்கு எங்க இருந்துடா வந்தது? இப்பதான் உன்னை மருமகன்னு சொல்றதுக்கு ஆசையா இருக்கு. போலாம். மாமா மருமகனே, இப்பதான் எனக்கு கண்ணா பின்னான்னு நேரம் ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. சரி, இந்த முன்னாடி போற 2 சவத்தை பண்ணி எனக்கு கட்டி வச்சு பின்னால போறது பிடிக்கலாங்க. என்ன சொட்ட என்ன பார்வை வேண்டி இருக்கு? அது ஒண்ணு இல்ல, என் மருமகனுக்கு 18 வயசுல 2 பொண்ணு பாத்துட்டு இருக்கோம். அதுக்கு உங்களை யாராவது பொருத்தமா இருக்குமா அப்படின்னு பின்னால இருந்து பாத்துட்டு இருக்கோம். இல்லடா மண்டையில எண்ணெயே தடவை சப்பாத்தி போடலாம் போல இருக்கு. இந்த மண்டைக்கு 18 வயசுல பொண்ணு கேக்குதா? என்னமோ உனக்கு 6 அடி நீளத்துல முடி இருக்க மாதிரி எண்ணி பாக்க. அவ சொல்லு ஒளிதான்டா. என்னவா? ஒழுங்கா ஓடி போயிடுங்க, இல்ல அடிக்கிற அடியில மிச்சம் இருக்கிற முடியும் கொட்டி போயிடும். உனக்கு பிடிக்கலன்னா விடாதா? ஏமா 18 உங்கள யாருக்காவது என்ன பிடிச்சிருக்கா? கொஞ்சம் இங்க வாங்க. பிடிச்சிருக்கு போல இருக்கே. இதுக்குனே அலையறானுங்க. இனிமே பொம்பளைங்க பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டானுங்க. அதுங்களுக்கு எங்கடி இருக்கு தலை? எதுக்கு இப்ப என் பின்னாடியே வர? இது வரைக்கும் நீ எனக்கு பொண்ணு பார்த்ததெல்லாம் போதும். இனிமே உன் வழியை நீ பாத்துக்கோ, என் வாழ்க்கையை நானே பாத்துக்கிறேன். என் கண்ணு முன்னாடி நிற்காத, போ போயிரு. என்ன தைரியம் தான் என்னை மதிக்காம பேசுவான். ஏடா எழுதி வச்சுக்கோல, இந்த ஜென்மத்தில் உனக்கு கல்யாணம் காடா. பௌர்ணமி அன்னைக்கு விளக்கேத்துனா காதல் ஜெயிக்கும்னு சொல்லுவா. சந்தியா, கொஞ்ச நாளாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கி. அந்த ரகசியத்தை சொல்லேண்டி. ரகசியத்தை யாராவது வெளியே சொல்லுவாளா? சரி, உங்களுக்கு என்ன பிரச்சனை? எங்கடி நைட்டு படுத்தா தூக்கம் எங்க வருது? அந்த நேரத்துல எழுந்திருச்சு பச்சை தண்ணியில உடம்ப நினைச்சுதான் தூக்கத்தை வரவழைக்க வேண்டியதா இருக்கு. அது கூட பரவாயில்லடி. நைட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது
பக்கத்து வீட்ல இருந்து ஒரு முனகல் சத்தம் வரும் பாரு. என்னவா இருக்கும்னு உத்து கேட்டா பக்கத்து வீட்டு அக்காவோட முனகல் சத்தமா தான் இருக்கும். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் முனகல் சத்தம் அதிகமா இருக்கும். என்னவா இருக்கும்னு நைஸா ஜன்னல் வழியா எட்டி பார்த்தா பாவண்டி அந்த அக்கா தாங்க முடியாம ரொம்ப அவஸ்தைப்பட்டுட்டு இருப்பாங்க. அத பாத்துட்டு வந்து படுத்தா எப்படி தூக்கம் வரும்? ச்சீ, நோக்கு அறிவே இல்லடி. ஜன்னல் வழியா எட்டி பார்க்கறதே தப்பு. அத போய் வெக்கம் இல்லாம சொல்றியே பகவானே. இதுக்கு ஏண்டி சலிச்சுக்கிற? பக்கத்து வீட்டு அக்காக்கு சின்ன வயசுல இருந்து ஆஸ்துமா, மூச்சு விட முடியாம அவஸ்தைப்பட்டுக்கிட்டு கிடப்பாங்க. இத சொல்ல வந்தா. ஏய், உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? எதுக்காக நீங்க எடுத்துட்டு வந்தேன்? குடும்பம் நடத்ததா வேற இருக்கு. போங்க, நான் போறேன். இப்படி இத்தனை பேர் இருக்கும்போது திருட மாதிரி எடுத்துட்டு வரல. நோக்கு ரொம்ப துணிச்சல் தான். நீ தானே சொன்ன எப்பெல்லாம் ஏன் நினைப்பு வருதோ அப்பெல்லாம் பேசலான்னு. இப்போ நினைப்பு வந்துருச்சு. சரி, பேசியாச்சா? போலாம். ஏய், முக்கியமான விஷயம் பேசலான்னு வந்தா. உனக்கு குழந்தை பிறக்கிற விஷயத்தை பத்தி தெரியுமா? போங்க. இதுல வெக்கப்பட என்ன இருக்கு? ஏய், சில குழந்தைங்க பார்க்கறதுக்கு அப்படியே அப்பா மாதிரியே இருக்கும். சில குழந்தைங்க அம்மா மாதிரியே இருக்கும். அது எப்படின்னு கேட்கறதுக்குள்ள ரொம்ப கற்பனையெல்லாம் பண்ணிக்கிற. குழந்தை பிறக்கிறதெல்லாம் பகவானோட செயல். அதை போய் என்னன்னு கேட்டா நான் என்ன சொல்ல முடியும்? இந்த மழுப்பலான பதில் எல்லாம் வேண்டாம். இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கோ. வேண்டாம், நீக்கு அதை பத்தி ஒன்னும் தெரியாது. விட்டுடுங்களே. அது எப்படி விட்டுற முடியும்? தெரியலன்னா கேட்டு தெரிஞ்சுக்கணும். சொல்லட்டா? சொல்லுங்க. இப்போ புருஷன் பொண்டாட்டி 2 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோ. புருஷன் பொண்டாட்டி மேல வைக்கிற பாசத்தை விட பொண்டாட்டி புருஷன் மேல அதிக பாசம் வச்சானா பிறக்க போற குழந்தை அப்பாவை மாதிரியே இருக்கும். அதுவே பொண்டாட்டி புருஷன் மேல வச்சிருக்கிற பாசத்தை விட புருஷன் பொண்டாட்டி மேல அதிக பாசம் வச்சிருந்தான்னா பிறக்க போற புள்ள அம்மா மாதிரியே இருக்கும். புரிஞ்சுதா? நீங்க ஒன்னும் கவலைப்படாதே. உங்க குழந்தை உங்களை மாதிரியே உரிச்சு வச்சிருப்பான். இப்போ எனக்கு ஒரு முத்தம் கொடு. அதெல்லாம் கிடையாது. முத்தம் கொடுக்க போறியா? முடியாது. கொடுக்க போறியா? முடியாது. உனக்காக யாருக்கும் தெரியாம இதை வாங்கிட்டு வந்திருக்கேன். கையை நீட்டு போட்டு விடுறேன். வலிக்குதுயா? வேண்டாம், வலிக்குது. விடுயா. உனக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன். ஒரே ஒரு தடவை போட்டுக்க. நான் வேண்டாம் சொல்றது கேளுமா. உனக்காக ஆசையா வாங்கிட்டு வந்திருக்கல. வேண்டாம்யா. யாராவது பாத்துட்டாங்கன்னா? யாரு பார்க்க போறாங்க? இங்க நம்ம 2 பேரும் மட்டும் தானே இருக்கோம். ஏன் பயப்படுற? நான் ஒண்ணு இப்ப சொல்லல. அப்புறம்? ஐயோ, நீங்க போட்டு விட்டதுக்கு அப்புறம் யாராவது பாத்துட்டாங்கன்னா? யாராவது கேட்டா என்ன கட்டிக்க போறவர் தான் சொல்லு. வலிக்குது. சத்தம் போடாத. வலிக்குதியா? என்னைய நிறுத்திட்ட? உனக்கு தான் வலிக்குதுன்னு சொல்றியே. நான் வலிக்குதுன்னு சொன்னா நீ விட்டுருவியா? சீக்கிரம் போடியா. பல்ல கடிச்சிட்டு கண்ணை முடிக்கோ. பட்ட பகல்ல இப்படி ஒரு அநியாயம் நடக்குமா? இப்ப தலை குடிஞ்சு என்ன பிரயோஜனம்? கன்னி பொண்ண கரும்பு தோட்டத்துக்குள்ள தனியா கூட்டிட்டு போறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும் நீ. நாங்க 2 பேரும் ஒருத்தர் உயிருக்கு உயிரா காதலிக்கிறோம். அட கருமம் முடிச்சவனே, உலகத்துல ஆயிரக்கணக்கான ஜீவன்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கு. இதுல கல்யாணத்துக்கு அப்புறம் சேர்றது மனுஷன் மட்டும்தான். மத்ததெல்லாம் கண்ட நேரத்துல கண்ட இடத்துல சேர்ந்துகிட்டு இருக்கு. என்ன மனுஷனா இல்ல மிருகமா? அந்த பொம்பளை சொன்னதை நம்பாதீங்க ஐயா. நாங்க அந்த மாதிரி எந்த தப்பும் பண்ணல. எங்களை நம்புங்க ஐயா. போத நிறுத்துற. பண்ண தப்ப எவன்டா ஒத்துக்கிறான்? ஏம்பிள்ள வயசு பையன் தனியா கூப்பிட்டான்னா அது தப்புன்னு தெரிய வேண்டாம். அவர் ரொம்ப நல்லவருங்க ஐயா. சுவையா சமைச்சு வச்சிருந்தாலும் நாய் நக்கிட்டு போச்சுன்னா மனுஷன் சாப்பிட மாட்டான். தூக்கி குப்பையில தான் போடணும். அது மாதிரிதான் சமைச்ச பொண்ணு வாழ்க்கையும். ஜாகிரதையா இல்ல குப்பை தான். யோ கணக்கு இந்தாங்க. நீ வேறயா? பொண்ணுங்க வயசுக்கு வந்துட்டா பெத்தவங்களுக்கு தூக்கம் கெட்டு போயிடும்னு சொல்லுவாங்க. ஏன் தெரியுமா? என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும்? கண்ணி கழியாம ஒருத்தன் கையில பிடிச்சு கொடுக்கணுமேங்கிற கவலை தான். அதுக்குள்ள என்ன அவசரம் உங்க 2 பேருக்கும்? நாங்க அந்த மாதிரி எந்த தப்பு பண்ணலங்க ஐயா. ஆமாங்க, பொண்ணு அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல, பையனும் அப்படிப்பட்ட பையன் இல்ல. 2 பேருமே ரொம்ப நல்லவங்க தான். சரியா புரிஞ்சுக்காம இந்த அம்மா தான் தப்பா பரப்பி விட்டாங்க. உங்க குடும்பத்தை பத்தியா இந்த சமுதாயத்தை பத்தியா அக்கறைப்படாம 2 பேரும் திருட்டுத்தனமா சந்திச்சு பேசுறீங்களே, அதுக்கு மேலேயே போக மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம்?
உனக்கு பின்னாடி ஒரு தங்கச்சி இருக்கிறதையோ உனக்கு பின்னாடி ஒரு தம்பி இருக்கிறதையோ 2 பேருமே மறந்துட்டீங்களே. ஐயா சொல்றது சரிதானுங்க. இப்படியே எல்லாரும் நடந்துக்கிட்டா ஊர் என்னத்துக்கே ஆகும். இளங்கோ போய் ஒரு படி உப்பு எடுத்துட்டு வாப்பா. இனிமே நம்ம ஊர்ல இப்படி ஒரு தப்பு நடக்க கூடாது. அதுக்குதான் இந்த தண்டனை. அந்த 2 பேருக்கு முன்னாடி கொண்டு போய் கொட்டுப்பா. விடிகிற வரைக்கும் 2 பேரும் உப்பு மேல முட்டி போட்டு நில்லுங்க. உங்களை பார்த்து மத்தவங்களுக்கு புத்தி வரட்டும். மானம் காக்கத்தான் உயிர், மானம் போன பின் உயிர் எதற்கு? அழுதுமா, அழுதுமா. இனிமே இந்த ஊர்ல யாரும் தப்பு பண்ண மாட்டாங்கன்னு நினைச்சேன். ஆனா புத்தி கெட்ட ஜென்மங்க மருந்து குடிச்சு செத்து போயிடுச்சுங்க. இருந்த ஒத்த பிள்ளையும் இப்படி போயிட்டானே. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு நான் இருக்கேன். எனக்கு அப்புறம் என் மகன் இளங்கோ இருக்கான். மனசை தேர்த்திக்கிட்டு ஆக வேண்டியதை பாருங்க. அப்பா, ஊரை கூட்டி இப்படி அசிங்கப்படுத்தி அநியாயமா 2 உயிர் போயிடுச்சு. அவங்க தப்பே பண்ணியிருந்தாலும் தனியா கூப்பிட்டு தண்டிச்சிருக்கலாமேப்பா. பொருளாதாரத்துல நம்மளோட எந்த நாடு வேணா வசதியா இருக்கலாம். ஆனா கலாச்சாரத்துல நாம தாண்டா வசதி. இதனால எத்தனை உயிர் போனாலும் எனக்கு கவலை இல்லடா. ஒழுக்கமும் பண்பாடும் நமக்கு 2 கண்ணு மாதிரி. சரியா படிக்கிறாங்களா இல்லைன்னு கவனிக்கிறீங்கடா. என்னப்பா இது, நம்ம வீட்டுக்கு போலீஸ் எல்லாம் வருது? நீ உள்ள போமா, உள்ள போங்க. வாமா. இங்க யார் சுந்தரவதனம்? அப்பா தான். என்ன விஷயம்? ஒரு முக்கியமான விஷயமா அவரை பார்க்கணும். அப்பா வெளியூர் போயிருக்காரு, வரதுக்கு 2 நாள் ஆகும். அவசரமா பார்த்தே ஆகணும். சார், நீங்க நினைக்கிற மாதிரி இங்க எந்த தப்பும் நடக்கல. எல்லாம் எனக்கு தெரியும். ஒவ்வொரு ஊர்லயும் ஏதாவது ஒரு தப்பு நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா உங்க ஊர்ல மட்டும்தான் எந்த தப்புமே நடக்கல. காரணம் என்னன்னு விசாரிச்சப்பதான் உங்க அப்பா பத்தி எல்லாரும் பெருமையா சொன்னாங்க. யாருக்குமே ஒரு எதிரி இருப்பாங்க. ஆனா ஊரே ஒட்டுமொத்தமா உங்க அப்பாவை நல்லவர்னு சொல்லும்போது கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க அப்பா இந்த கிராமத்துக்கு மட்டும் நல்லவர் இல்ல, அரசாங்கம், அதிகாரிங்க, பொதுமக்கள் எல்லாருக்கும் வழிகாட்டியா இருக்காரு. தனி மனித ஒழுக்கம் தாங்க நாட்டோட நிம்மதி. எந்த ஒரு மனுஷனுமே தப்பு செய்யாம இருந்துட்டா காவல்துறையே இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்க முடியும். கரெக்டா சொன்னீங்க. எப்பவுமே ஒரு நல்லவரை பாராட்டுறது மூலமா ஆயிரக்கணக்கான குற்றவாளிகளை திருத்த முடியும். அந்த அடிப்படையில தான் உங்க அப்பாவை நான் பாராட்டிட்டு போலான்னு வந்தேன். ரொம்ப நன்றி சார். ஐயோ, வந்தவங்களை நிக்க வச்சு பேசிட்டு இருக்கேன். உட்காருங்க. டேய், போய் காஃபி கொண்டாங்கடா. எனக்கு நேரம் இல்ல. அப்பா இருக்கும்போது இன்னொரு நாளைக்கு வரேன். வரட்டுமா? வாங்க. இப்படி ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் உங்ககிட்ட இருந்து ஒதுங்கி இருந்தேன். இப்ப நான் உங்களுக்குள்ளேயே கரைஞ்சு போயிட்டேன். இனிமே நம்ம என்ன பண்ண போறோம்? மரணத்தை யாராலையும் தடுக்க முடியுமா? அது மாதிரி தான் காதலும். வந்துட்ட காதல என்ன பண்ண முடியும்? எதையும் சந்திக்க தயாரா இருக்கணும். உங்க தோப்பனார் நினைச்சா உங்களுக்கு பயம் வரலையா?
சிங்கத்துக்கு பயந்து எந்த விலங்குமே காட்டை விட்டு போயிடுறது இல்லையே. ஆனா நீங்க சிங்கத்தோட குகைக்குள்ள தானே இருந்துட்டு இருக்கேன். மழை பெய்யறப்ப எல்லாருமே கொடையை பிடிச்சிட்டு போறோம். யாராவது இடி தாங்கிய பிடிச்சிட்டு போறோமா? ஏன்னா நம்ம தலையில இடி விழாதுங்கிற நம்பிக்கை தான். ஒண்ணு மட்டும் நீ நல்லா புரிஞ்சுக்க. நான் உன்னை நேசிக்கிறதுக்கு காரணம் என்னோட சந்தோஷம் மட்டும் இல்ல, என் அளவுக்கு எவனாவது உன்னை நேசிக்க முடியுமானதா. நீ யாருக்கு கிடைச்சாலும் அவனுக்கு அது அதிர்ஷ்டம் தான். உனக்கு வண்ணத்து பூச்சி பூ மேல உட்காந்து தேன் குடிக்கிற அழகு இருக்கே, பார்க்கறதுக்கு அழகா இருக்கும், பூவுக்கும் நோகாது. அதே பூ மேல வேற ஏதாவது உட்காந்தா என்ன ஆகும்? ஒரு ஆணோட வாழ்க்கையில சராசரி பொண்ணுங்க 1000 பேரை சந்திக்க முடியும். ஆனா ஒரே ஒரு லட்சியமான பொண்ணை சந்திக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நீ எனக்கு கிடைச்சிருக்க. நம்ம காதல் ஜெயிக்கும், கவலைப்படாத. வா போலாம். என்னங்கோ இந்த வருஷம் நீ விவசாயத்தை பார்த்த எல்லாம் பசுமையா இருக்கு. எனக்கு ரொம்ப திருப்திப்பா, ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஐயா அங்க பாருங்க, பொம்பளை குளிக்கிறத வேடிக்கை பாக்குறானுங்க. அங்க பாருங்க தம்பி. உப்பு மட்டும் சொல்லிட்டீங்க. பொம்பளை குளிக்கிற பக்கத்துல உட்காந்து பாக்குற அறிவில்ல? யாரப்பா நீ? புதுசா இருக்க? குருக்கள் மாத்துக்கு வந்திருக்கேன். ஓ, குருக்கள் மாப்பிள்ளையா? ஆள் பொருத்தமா தான் இருக்க. சீக்கிரமா கல்யாணத்தை முடிச்சிட வேண்டியதுதான். பார்த்து குளிச்சுட்டு ஜாகிரதையா போ. என்ன யாருப்பா இந்த ஆளு? பாக்குறதுக்கே பொம்பளை மாதிரி இருக்கான், அவனை போய் மாப்பிள்ளை கீப்பிள்னு சொல்றீங்க? வயசு பொண்ணு தனியா வச்சிருக்கீங்களே குருக்களே. உங்க சொந்தத்துல ஒரு மாப்பிள்ளைய பாருங்க, என் செலவுலயே கல்யாணத்தை பண்ணி வைக்கிறேன்னு நேத்து தான்ப்பா சொன்னேன். அதுக்குள்ள மாப்பிள்ளை ரெடி பண்ணிட்டாரு. பொண்ணு விஷயத்துல ஒரு கண்ணாதான் இருக்காரு. தம்பி பார்த்து பார்த்து நடக்கணும். இந்த வயசுல பாம்பு மேல கால் வச்சாலும் பாம்பு தான் சாகணும், கால் நடுங்க கூடாது. மாப்பிள்ளைக்கு போடுமா? மாப்பிள்ள என்னதான் இருந்தாலும் பெரியவா பெரியவா தான். சந்தியாவுக்கு உங்க சொந்தத்திலேயே மாப்பிள்ளைய பாருங்க, எவ்வளவு செலவானாலும் ஜாம் ஜாம்னு தன்னுடைய செலவுலயே நடத்தி வைக்கிறேன்னு சொல்லியிருக்கா. ஆஹா, சந்தியா நன்னா சமையல் பண்ணிருக்காளே. பெரியவா மட்டும் இல்லைன்னா என் பொண்ணை நான் எப்படி கரை சேர்த்துவேன்? என்னம்மா நல்ல விஷயம் பேசிட்டு இருக்கும்போது கை நழுவ விட்டுட்டிய. பகவானை நினைச்சுண்டு கன்னத்துல போட்டுக்கோ. சரிப்பா போ. காலையில குளத்துல குளிச்சுட்டு இருக்கும்போது பெரியவா என்னை விசாரிச்சுட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டா. அப்புறம் என்ன மாப்பிள்ள, நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, கல்யாணத்தை நல்லபடியா முடிச்சிடலாம். நேக்கு என்ன கவலை, அதான் நீங்க இருக்கல. நான் இருந்து என்ன பிரயோஜனம்? பெரியவா மட்டும் இல்லைன்னா இந்த கல்யாணம் எப்படி நடக்கும்? சாப்பிடுங்க, கூச்சப்படாம சாப்பிடுங்க மாப்பிள்ள. சரிங்க மாமா. நான் அப்படி நினைச்சுட்டு இருக்கேன், அப்பா இப்படி நினைச்சுட்டு இருக்கார். பகவான் என்ன முடிவு பண்ண போறாரு? அப்பா, என் கல்யாண விஷயத்துல ரொம்ப அவசரப்பட்டுட்டேன்னு நினைக்கிறேன். நீ சந்தோஷப்படுவேன்னு நினைச்சேன், இப்படி வருத்தப்படுறியம்மா. நான் கல்யாணம் ஆகி போயிட்டா நீங்க தனியாயிடுவேப்பா. நீ எங்கம்மா போக போற? எங்கூட தான் இருப்ப. புரியல? ஒத்த புள்ளைய வச்சிருக்கல, ஆத்தோட மாப்பிள்ளைய பாருங்கன்னு பெரியவா சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த மாப்பிள்ளை ஏற்பாடு பண்ண. தோப்பனரை எதிர்த்து பேசுறதா நினைக்காதே. இந்த மாப்பிள்ளை மேல எனக்கு இஷ்டம் இல்லை. ஆத்தோட இருக்கிறதுக்கு இதை விட நல்ல மாப்பிள்ளை கிடைக்க மாட்டாம்மா. அழகா இருக்கே, சுவையா சமையல் பண்றே. நேக்கு வேற என்ன வேணும்? முதல்ல கை அலம்பிட்டு போங்க.
சந்தியா சந்தியா காதுல விழுது சொல்லுங்க. நீ ரொம்ப அழகா இருக்க. நன்றி. மூஞ்சி பாரு. நான் ஊருக்கு கிளம்புறேன். தாராளமா போங்க. நான் போறேன்னு சொல்றதுல உனக்கு வருத்தம் இல்லையா? இல்ல. சரி, உன்னை மறக்காம இருக்கிறதுக்கு எனக்கு ஒண்ணு கூட. என்ன வேணும்னு சொல்லுங்க, தோப்பனார் கிட்ட கேட்டு வாங்கி தரேன். இது தோப்பனாட்ட கேட்குற விஷயம் இல்ல, ரகசியமா ஒரு முத்தம் கூட. நம்ம தான் கல்யாணம் பண்ணிக்க போறோமே, தப்பே இல்ல. நீங்க அப்படி நினைச்சிட்டு இருந்தா என்ன மாப்பிள, சந்தியாவை ரொம்ப பிடிச்சு போச்சா? தோட்டம் தரவுன்னு பின்னாடியே சுத்துறேன். சந்தியா கிட்ட சொல்லிட்டு போயிட்டு ஊருக்கு போய் மற்ற ஏற்பாடுலாம் பண்ணலான்னு தான். தங்கமான மாப்பிள, சந்தோஷமா அனுப்பி வையுமா? போயிட்டு வாங்க. பூ பறிச்சுண்டு சீக்கிரமா ஆத்துக்கு போமா, மாப்பிள்ளைய அனுப்பி வச்சுட்டு வர்றேன். சரிங்கப்பா. வாங்க மாப்பிள, வாங்கோ. சந்தியா வர்றேன். நடங்கோ, பிரியவாழ்கிட்ட எல்லாம் பேசி நல்ல நாள் பார்த்துட்டு வாங்கோ. யாரு ஆத்துக்காரனா? நன்னா பேஷா பஞ்சு முட்டாய் மாதிரி இருக்கா. நன்னா பொருத்தமா தான் இருக்கள். 2 பேரும் குடும்பம் நடத்துங்கோ, பேஷா இருக்கும். ஆமா, அவர்தான் என் ஆத்துக்காரர். உங்களை விட ரொம்ப நன்னா இருக்கார்ல, அதான் எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு. குத்துனா ஒரு குத்து. தங்கராசு, அப்பா பக்கத்து ஊர் ஜமீனை பத்தி உனக்கு தெரியும்ல? தெரியும்பா. அவ்வளோ பெரிய இடத்துல இருந்து உனக்கு பொண்ணு கொடுக்க ஆசைப்படுறாங்கப்பா. மொத்த சொத்துக்கும் ஒரே பொண்ணு. அந்த பொண்ணு மட்டும் நம்ம வீட்டுக்கு மருமகளா வந்துட்டா, அதுக்கப்புறம் எல்லா சொத்துக்கும் நீதான். இந்த காலத்துல நியாயமா கஷ்டப்பட்டு அவ்வளோ சொத்து கண்டிப்பா சேர்க்கவே முடியாது. உன்னை தேடி வர தேவதைய வேண்டான்னு சொல்லாம ஒத்துக்கிறது புத்திசாலித்தனம். என்னம்மா நீ எதுவும் பேசாம இருக்க? அதான் அப்பா சொல்லிட்டாரடா. நான் ஒன்று சொன்னா கோச்சிக்க மாட்டீங்களே? நான் அம்மா வயிற்றுக்குள்ளே இருக்கும்போதே எனக்கு அத்தை பேர் வச்சுதான் சொல்லி சந்தோஷப்பட்டீங்களே. அந்த பாசத்தெல்லாம் மறந்துட்டீங்களாப்பா? மாமா நினைச்சா என்னை விட நல்ல மாப்பிள்ளையா பார்த்துருக்க முடியும். ஆனா அவர் என்னத்தானே மாப்பிள்ளைய நினைச்சுக்கிட்டு இருக்காரு. அத்தை மாமா பாசத்துக்கு முன்னால ஜமீன் சொத்து என்ன பெருசாப்பா? பணக்காரனா வாழ்றதுக்கு தான்ப்பா பணம் வேணும். மனுஷனா வாழ்றதுக்கு பாசம் மட்டும் போதும்பா. இந்த காலத்து பசங்க வரதட்சணைக்கு ஆசைப்பட்டு தானே கல்யாணத்துக்கே ஒத்துக்கிறாங்க. ஆனா என் பையன் சொத்துக்கு ஆசைப்படுறானா இல்ல சொந்தத்தை மதிக்கிறானான்னு தெரிஞ்சுக்க தானே அந்த பொய்ய சொன்னேன். ஆமாப்பா, மாமா உன் மேல அளவுக்கு அதிகமா பாசம் வச்சிருக்காரு. அவர் மரியாதையை காப்பாத்துற தகுதி உனக்கு இருக்கான்னு தெரிஞ்சுக்க வேணாமா? அதுக்காகத்தான் அப்பா வேணான்னு சேர்ந்து இப்படி ஒரு. அப்பா, எல்லா பெத்தவங்க மாதிரியும் பிள்ளைங்க மேல கண்மூடித்தனமா நம்பிக்கை வைக்காம என் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டீங்களே, நான் தப்பா நினைக்கலப்பா. உங்களுக்கு திருப்தி தானே? நான் இப்பவே உங்க மாமா வீட்டுக்கு போய் உன் கல்யாண விஷயமா பேசிட்டு வந்துடுறேன். சந்தோஷமா? என்னாச்சு உங்களுக்கு? உங்க 2 பேருக்கும் பிறந்த வீட்டு மேல பாசம் அதிகமா, புகுந்த வீட்டு மேல பாசம் அதிகமான்னு கண்டுபிடிக்க போறேன். எப்படி கண்டுபிடிப்பீங்க? வலது கை அதிகமா சவுந்திருந்தா பிறந்த வீட்டு மேல பாசம் அதிகம்னு அர்த்தம். இடது கை அதிகமா சவுந்திருந்தா புருஷன் வீட்டு மேல பாசம் அதிகம்னு அர்த்தம். ஓஹோ, அப்படியா? ஓஹோ, எங்க மேலயே சந்தேகமா? வெச்சுடுங்க பார்க்கலாம். 10 நிமிஷம் தான் வச்சுக்கணும், அதுக்கப்புறம் கையை கழுவிடணும். என்ன? சரி சரி சரி, வாங்க பழச்சோளம் சாப்பிடலாம். எங்களுக்கு வேண்டாம், நீங்க சாப்பிடுங்கண்ணா. ஏய், நீ வாயண்டா. வரேண்ணா. என்ன பாரதி, பழச்சோளம் நல்லா இருக்கா? சாப்பிடுண்ணா, சூப்பரா இருக்கும். அண்ணா எனக்கு ஒன்று எடுத்துக்கணும். ஏய், அன்னைக்கு சாப்பிட்டதோட இது நல்லா இருக்குல்ல? ஆமாண்ணே. சாப்பிடுங்க. எப்படி இருக்கு? தேன் மாதிரி இருக்கு. நம்ம தோட்டத்து பழம் நல்லா இருக்குல்ல? என்னடா? ஆமாண்ணா, சூப்பரா இருக்கு. பார்த்து சாப்பிடு, வயிற்று வலிக்க போகுது. எனக்கா? சரி சரி, கையை கழுவுங்க. டேய் புகழாந்தி, போய் தண்ணி எடுத்துருவாடா. சரிண்ணே. எப்படி சவுந்திருக்கு? அண்ணங்கார மேல பாசம் இருக்கா இல்லையான்னு பார்த்துருவோம். இந்தாங்கண்ணே. கொடு, கை நீட்டுங்க. கழுவு கழுவு.
நல்லா தேய்ச்சி கழுவுங்க. கை காட்டுங்க. காட்டு. டேய் இங்க பாத்தீங்களாடா தங்கச்சிங்களுக்கு நம்ம மேல தான பாசம் அதிகம். ரெண்டு பேருக்கும் வலது கை மட்டும் தான்டா செவந்திருக்கு. நான் தான் சொன்னேன்ல தங்கச்சிங்கனா தங்கச்சிங்க தான்டா பாசக்கார பிள்ளைங்கடா. ஆமாண்ணே ரெண்டு பேரும் நம்ம மேல ரொம்ப பாசமா இருக்காங்கண்ணே. நீங்க நல்லா ஏமாந்தீங்களா? வெச்சதுமே இடது கையை கழுவிட்டோமே. அட படுவா ராஸ்கோல். அப்படியா? பாத்தீங்களாடா இங்க இருக்கிற வரைக்கும் தான் அண்ணன் தம்பிங்க எல்லாம் புருஷன் வீட்டுக்கு போனாங்க நம்மள மறந்துடுவாங்க. இவங்கள புடிங்கடா புடிங்கடா ரெண்டு பேரும் புடிங்கடா. யாரை ஏமாத்துறீங்க? இதோ வரேன். ஏமாத்துற? டேய் பாரதி புடா புடா கவிதா புடி கவிதா புடி புடிடாங்கறல புடி புடி வாங்க வாங்க என்ன ஏமாத்துறியா? ஓடி போச்சு விளையாடுறது. புடிடா டேய். பாண்டடே என் பொண்ணு முகத்தை பாருங்கடா. அவ சிரிப்புல கல்யாண கலை தெரியுது. அப்பா எனக்கு ஒன்னும் அவசரம் இல்லப்பா. பெரிய எனக்கு முதல்ல முடிங்க. அண்ணியை கொஞ்ச நாள் அதிகாரம் பண்ணிட்டு அப்புறம் தான் போவேன். சந்தியா வேண்டாம் சொன்னா கேளு. சந்தியா கூட சந்தியா சந்தியா இந்த சந்தியா அம்மா இரு அடிபடுக்கான்னு பார்க்கலாம். வேண்டாம் அடிச்சனா இரு நான் பார்க்கறேன் இரு. ஐயோ சொன்னா கேக்குறியா? எல்லாம் உங்களாலதான். இரு ஐயோ வலிக்குதே. கொஞ்சம் எரியும் தாங்க. ஒன்றும் ஆகாது. என்ன வலிக்குதா? வீடு பாருங்க தெரியும். சும்மா சொன்ன உட்காருங்க. ஏய் இங்க பாரு. உனக்கு வலிக்காம இருக்கிறதுக்காக ஒரு விஷயம் சொல்லட்டுமா? என்ன? கல்யாணமான புதுசுல மாமியார் வீட்டுல மாப்பிள்ளைக்கு அடிக்கடி நாட்டுக்கோழி ஆக்கி போடுவாங்களே ஏன் தெரியுமா? ஐயோ அத போய் என்னன்னு கேட்டா எனக்கு என்ன தெரியும்? வாழ்க்கையோட உச்சக்கட்ட ரகசியமே அதுக்குள்ளதான் அடங்கி இருக்கு. கேக்குறதுக்கு அருவருப்பா இருக்கு. இதுல என்ன பெரிய ரகசியம்? கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லா அம்மாக்களும் தான் பொண்ணுக்கு அந்த 3 நாள் சரியா வருதான்னு கவனிப்பாங்க. 2 நாள் தள்ளி போனாலே பதட்டப்படுவாங்க. அதுக்கு எதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? அதே அம்மா தான் பொண்ணுக்கு கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் 2 வாரம் தள்ளி போனாலும் ரொம்ப ஏன் தெரியுமா? இதே மாதிரி பையனும் பொண்ணும் விடிகிற வரைக்கும் வெக்கப்பட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்குள்ள என்ன நடக்கும்? போங்க நீங்க ரொம்ப மோசம். நான் கிளம்புறேன். இதுக்கு மேலதான் முக்கியமான விஷயமே இருக்கு. அதை தெரிஞ்சுக்காம போன எப்படி? உட்கார். இப்போ 2 பேர் கலந்துக்கிற போட்டியில ஒருத்தர் தோத்தாதான் இன்னொருத்தர் ஜெயிக்க முடியும். 2 பேரும் சமமா போயிட்டு இருந்தா யாரும் ஜெயிக்க முடியாதுல்ல? அந்த மாதிரிதான் முதலிரு வரையில வெக்கமும் இருக்கும் ஆசையும் இருக்கும். 2 சமமா இருந்தா ஒண்ணுமே நடக்காதுல்ல? அதனால தான் கூச்சத்தை போக்கி ஆசையை தூண்டி விடுறதுக்கு நாட்டுக்கோழி அடிச்சு மாப்பிள்ளைக்கு. ராஜன் ஐயா தோட்டத்துக்கு போய் மோட்டர் ஆஃப் பண்ணு போ. சரிங்கய்யா. ஏன்பா கீழே போட்ட? வழுக்க இல்லப்பா, தண்ணி உப்பு இருக்குது. வயிற்று புண்ணுக்கு அதானப்பா நல்லது. சரி அது இருக்கட்டும். நம்ம கவிதா கல்யாண விஷயமா மாமா வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க செல்லம்மாள பார்த்தேன். உங்க வீட்டு பொண்ணு எங்க வீட்டுக்கு அனுப்புறதுலயே குறியா இருக்கீங்களே, என்ன எப்போ உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறீங்கன்னு கேக்குற மாதிரி இருந்தது அவ பார்வை. கவிதா அந்த வீட்டுக்கு போகும்போது செல்லம்மா நம்ம வீட்டுக்கு வர்ற மாதிரி 2 கல்யாணத்தை ஒன்னா வச்சிருவோமா? எனக்கு சந்தோஷம் தான்ப்பா. பாரதி கேட்டு முடிவு பண்ணுங்க. ஏண்டா தம்பி கல்யாணத்தை அண்ணன் முடிவு பண்ணலாம், அண்ணன் கல்யாணத்தை தம்பி எப்படி முடிவு பண்றது? இல்லப்பா, செல்லம்மாவுக்கு என்னை விட பாரதி தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ணன் இருக்கும்போது தம்பி மேல ஆசைப்படுற மாதிரி அப்படி என்னத்தடா பண்ண? ஐயோ எனக்கு ஒன்றும் தெரியாதுமா. அது சரி, பாக்குறதுக்கு அவனும் லட்சணமா தானே இருக்கான். யாருக்கு மனைவினாலும் நம்ம வீட்டுக்கு மருமக தானே. ஜோசியரை வர சொல்லுங்க, இளங்கோவுக்கு ஒரு பொண்ணை பாப்போம். யோ கணக்கே. ஐயா 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 இதோ வந்துட்டாங்க ஐயா. சொல்லுங்க ஐயா. இளங்கோவுக்கு பொண்ணு பார்க்கணும், ஜோசியரை வர சொல்லு. ஆகட்டும் ஆகட்டும், சீக்கிரமா உரிச்சு போடுங்க. இன்னும் கொஞ்சம் தானே இருக்கு. வண்டி வந்துடும், சீக்கிரம் ஏத்தி விடணும்ல. சரிங்க ஐயா.
ஏன் அப்பா கிட்ட என்ன மாட்டி விட்ட? புகழேந்தி நீ போய் கொஞ்சம் கிட்ட நின்று பாரு. சரிங்கண்ணே. பாரதி, உனக்கு செல்லம்மாவை பிடிச்சிருக்குன்னு சொன்னாதான் அப்பா தப்பா நினச்சிக்குவாரு. செல்லம்மாக்கு தானே உன்னை பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கேன். அது சரி, ஏன் அப்படி சொன்ன? சொல்லுண்ணே. பாரதி, நானும் சந்தியாவும் ஒருத்தர் விரும்புறேன்டா. என்னண்ணே சொல்ற? விரும்புறேன்னா சும்மா பிடிச்சிருக்கு அந்த மாதிரி இல்லடா. எனக்குள்ள அவளும் அவளுக்குள்ள நானுமா வாழ்ந்துகிட்டு இருக்கோண்டா. செல்லம்மாவுக்கு நான் இல்லைன்னா நீ இருக்க. ஆனா சந்தியாவுக்கு என் கல்யாணத்தை பத்தி அப்பா சொன்னதும் எனக்கு என்ன சொல்லுதுன்னே புரியல. அதான் செல்லம்மாவுக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டேன். பாரதி, தயவு செஞ்சு செல்லம்மாவை பிடிக்கலன்னு மட்டும் சொல்லிடாதரா. ஒன்றும் புரியல. நீ எனக்காக ஒரு உதவி செய்யணும். சொல்லுண்ணே, என்ன செய்யணும்? சந்தியாவை பத்தி நானே அப்பா கிட்ட சொல்ற வரைக்கும் நீ யார்கிட்டயும் சொல்லிடக்கூடாது. கவலைப்படாத, நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன். உன் காதல் ஜெயிக்கிறதுக்கு நான் என்ன வேணா செய்வேனே. என்னப்பா பொண்ணுங்கெல்லாம் ஆர்வமா பாத்துட்டு இருக்காங்க, நீ ஏன் ஒரு மாதிரி உட்கார்ந்துருக்க? நல்லா இருக்குல்ல? கட்டிக்க போறவன் அவன். நீங்களே பாத்துட்டு இருந்தா எப்படி? கொடுங்க, அவனும் பாக்கட்டும். இளங்கோ, நீ பாக்குற பொண்ணு உனக்கு மட்டும் நல்ல மனைவியா இருந்தா பத்தாது, மத்த பிள்ளைங்களுக்கும் அம்மா மாதிரி நடந்துக்கணும். எனக்கு என்னப்பா அவசரம்? முதல்ல கவிதை கல்யாணத்தை முடிப்போம். உனக்கு அடுத்தவன் தயாரா இருக்கான், நீ எனக்கு இப்ப என்ன அவசரங்கிற? உனக்கு முடிச்சதானப்பா அடுத்தடுத்து அவங்களுக்கு முடிக்க முடியும். வாசந்தியா, மாமா இப்படி உட்காரு. நீயும் நல்ல நேரத்துல தான் வந்திருக்க. இந்த பக்கம் வா. எங்க குடும்பத்தை பத்தி நல்லா புரிஞ்ச பொண்ணு. அதனால கிளி சீட் எடுக்கிற மாதிரி எங்க இளங்கோவுக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து நீயே சொல்லு. நல்ல பொண்ணா பாருங்க. எல்லா போட்டோவும் நன்னதா இருக்கு. ஆனா அவருக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு யாருக்கு என்ன தெரியும்? என்னங்க, இன்னொரு தடவை நன்ன பார்த்துட்டு மனசுல இருக்கிறத தைரியமா சொல்லுங்க. என்னம்மா நீ குருக்கள் பொண்ணு தெளிவா முடிவு பண்ணுவேன்னு பார்த்தா நீ இப்படி சொல்ற? இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் என்னை விட அவர்தான் தைரியமா சொல்லணும். ஏமா அந்த போட்டோ கொஞ்சம் கொடுமா. இந்தாங்க. அம்மா அம்மா இருங்க, நானே பார்த்து சொல்றேன். கொடுங்க கொடுங்க. உங்க தோப்பனார் விடுவா, நீங்க நல்ல பொண்ணை பாத்துட்டு போறேன். ஐயா, ஒன்றும் அவசரம் இல்லை, நல்லா யோசனை பண்ணி சொல்லுங்க. நாளை கூட நல்ல நாள் தான். சரி ஜோசியரே, நீங்க கிளம்புங்க. அப்ப நான் போயிட்டு வரேங்க. அப்பா, இதுல எந்த பொண்ணையும் பிடிக்கலப்பா. என்னம்மா அண்ணா இப்படி சொல்லுது? ஆமாண்டா, சிலை செய்யறவங்க கிட்ட சொல்லி சந்தியா மாதிரி ஒரு நல்ல அழகான பொண்ணை செய்ய சொல்ல வேண்டியதுதான். கொண்டா. தைரியமா சொல்ல வேண்டிய நேரத்திலையும் அவர் மௌனமா இருந்துட்டாரு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எந்த பிரச்சனையும் வராம நீதான் எங்களை காப்பாற்றணும். அவங்க அப்பா கிட்ட சொல்ற தைரியத்தையும் நீதான் அவருக்கு கொடுக்கணும். சந்தியா, என் மேல கோவமா? அவசரப்பட்டு சொல்றதுனால எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. இன்னொரு சூழ்நிலையில நானே எங்க அப்பா கிட்ட சொல்லிடுறேன். பயப்படாத. நீங்களாவே இருந்து சொல்லிட்டேன். ஒரு நிமிஷம் நானும் மாறி பாருங்க, அப்பதான் தெரியும் ஒவ்வொரு நிமிஷமும் நான் செத்து செத்து பழிக்கிறது. நான் எங்க அப்பாவுக்கு உயிர், அவர் என்ன இழக்க மாட்டாரு. நீ என்ன எனக்கு உயிர், நான் உன்னை இழக்க மாட்டேன். கவலைப்படாம நிம்மதியா வீட்டுக்கு போய் தூங்க, மற்றதை நான் பார்த்துக்கிறேன். என்ன போ. என்னடி பாக்குற? வேட்டி ஒழுங்கா தானே கட்டியிருக்கேன். ஆமா,
நாளைக்கே மருமக வரப்போறா. அடுத்த வருஷம் தாத்தா ஆக போறீங்க. இந்த வயசுலயும் இம்புட்டு அழகா இருக்கீங்களேன்னு நினைச்சு பார்த்தேன். இதுக்கெல்லாம் யாரடி காரணம்? நீதானே. நீ என்ன குறை வச்ச நான் கவலைப்பட இல்ல, எனக்கு பிடிக்காத மாதிரி என்னைக்காவது நடந்திருக்கியா நான் கோவப்பட? மனுஷனுக்கு கவலையும் கோபமும் இல்லைன்னு வை, வியாதியும் வராது, வயசானதும் தெரியாது. என்ன வயிறு மட்டும்தான் கொஞ்சம் பெருசாயிடுச்சு, இல்லன்னா சிங்க மாதிரில இருப்பனா? இந்த வயசுக்கு இதுதாங்க பொருத்தமான வயிறு. இதுதாண்டி நீ எனக்குள்ள இருக்கிற எந்த குறையையும் சுட்டி காட்டாம சந்தோஷப்படுத்தியே இளமையாக்கிக்கிட்டு இருக்கல்ல. நீ எனக்கு மனைவியா கிடைச்ச மாதிரியே நம்ம இளங்கோவுக்கு ஒரு நல்ல மனைவி கிடைச்சிட்டா அந்த சந்தோஷத்திலே நான் இன்னும் இளமையாயிடுவேண்டி. தலைமகனுக்கு நல்ல மனைவி கிடைக்கலன்னா குடும்பமே கலைஞ்சு போயிடும். அது சரி, இந்த பொண்ணு விஷயமா உங்ககிட்ட ஏதாவது சொன்னானா? அவன் எங்கெங்க சொல்ல போறான்? நீங்களே முடிவு பண்ண வேண்டியதுதான். முடிவு பண்ண போறது என்னவோ நான் தான். இருந்தாலும் இளங்கோவுடைய அறிவும் பக்குவமும் எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்காக தான் அவன்கிட்ட போட்டோவை கொடுத்து பார்த்தேன். எதுவுமே பிடிக்கலன்னு சொல்லிட்டானே. என்ன நடக்குதுன்னு பாப்போம். ஐயா, உங்களை பாக்குறதுக்கு பக்கத்து ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. உங்களை தான் பார்த்துட்டு போலான்னு வந்தோம். சொல்லுங்க. ஏதோ முக்கியமான வேலையா கிளம்பிட்டீங்க போல இருக்கு. நீங்களும் முக்கியமான வேலையா தானே வந்திருப்பீங்க, உட்காருங்க. பரவாயில்ல. ஐயா, எங்க ஊர்ல கோவில் கட்டிக்கிட்டு இருக்கோம். அதான் உங்ககிட்ட உதவியை எதிர்பார்த்து. கோயில் கட்ட தானே உதவி கேட்குறீங்க? அது எதுக்கு இப்படி தயங்க கேட்குறீங்க? பள்ளிக்கூடம் கட்டுறதுக்கும் கோயில் கட்டுறதுக்கும் எங்க ஐயா எப்போ வேணாலும் எதை வேணாலும் செய்வாருங்க. ஏன்னா எங்க ஐயாவுக்கு தாராள மனசு. ஐயா, தப்பா எடுத்துக்க கூடாது. சிமெண்டோ செங்கலோ வாங்கி கொடுத்தீங்கன்னா மிகப்பெரிய உதவியா இருக்கும். ரொம்ப சௌரியமா போச்சு. நம்ம சூழலிலேயே உங்களுக்கு வேண்டிய கல்ல எடுத்துக்கோங்க. அந்த பக்கமா தான் போறேன், வாங்களே நானே காட்டிட்டு போறேன். ரொம்ப நல்லதுங்க. இதை தான் எதிர்பார்த்தோம். என்னது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது? நெய்ய தர்சமா? வேற என்ன? தெரிஞ்சு பாருங்க. டைட்டா முடி இருக்க. உங்களுக்கு தான் நாட்டுக்கோழினா ரொம்ப பிடிக்குமே. எனக்கு பிடிக்குங்கிறதுக்காக நீ போய் எப்படி இதெல்லாம்? நீங்க ஆசைப்பட்டப்பெல்லாம் மாமியார் வீட்டுல நாட்டுக்கோழி எல்லாம் கிடைக்காது. இன்னைக்கு அப்பா ஊர்ல இல்ல, அதான் ரொம்ப சிரமப்பட்டு செஞ்சேன். எனக்காக ஒரே ஒரு பீஸ் சின்ன கடிடா சொல்லும். உங்களுக்காக நான் என்ன வேணாலும் செஞ்சு தரேன், ஆனா இது மட்டும் முடியாது. உன்னை யார் சாப்பிட சொன்னா? ஒரு நல்ல காரியம் பண்ணும்போது தொடங்கி வைக்கிறதுக்காக ஒரு விஐபி கூடுவோம்ல, அந்த மாதிரி ஒரே ஒரு சின்ன கடி கடிச்சிட்டு கொடுத்துரு, அது போதும். நான் கடிச்சு துப்பிடுவேன், சரியா? எப்படியோப்பா, உன் எச்சில் பட்டா போதும். வேண்டாம் வேண்டாம் சந்தியா, இனிமே உனக்காக நான் அசைவம் சாப்பிட்றதே விட்டுறேன். எனக்கு நீ மட்டும் போதும். இதுக்கு மேல எனக்கு வேற என்ன வேணும்? கல்ல கையில எடுத்து பாருங்க, நல்லா வெந்திருக்கான்னு அப்பதானே தெரியும். கல்லு நல்லா வெந்து செவந்திருக்கியா? நல்லா சுத்தி பாருங்க, எந்த பக்கத்துல இருந்து வேணாலும் எடுத்துக்கோங்க. ஏன்னா கோயில் கட்ட போறது, நாளைக்கு என்ன குறை சொல்லிட கூடாதுல்ல. ஐயா மனசு போல எல்லாம் சுத்தமா தாங்க இருக்கும். நாங்க நாளைக்கு வந்து ஏத்துக்கிறேன். உங்களுக்கு எப்ப சௌரியமோ அப்ப வந்து எடுத்துக்கோங்க. நல்லது. பார்த்து வா, வழுக்க போகுது. ஏங்க, வெளியில போகணும் கிளம்புன்னு சொன்னீங்க. ஏதோ டவுனுக்கு கூட்டிட்டு போக போறீங்கன்னு நினைச்சேன். இப்ப என்னடானா வயலுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க. ஒரு முக்கியமான விஷயமா தான். வா. நான் உன் கையை தொடும்போது உனக்கு எப்படி இருக்கு? அரசாங்க விவசாய பண்ணையில இருந்தானே என் சிநேகிதன் ஒருத்தன். ஐயோ, அவருக்கு என்னங்க ஆச்சு? போன மாசம் தானே அவர் பொண்ணு கல்யாணத்துக்கு கூட போயிட்டு வந்தீங்க. அவனுக்கு ஒன்னும் ஆகலடி. நேத்து டவுனுக்கு போயிருந்தல, அவனையும் அவன் சம்சாரத்தையும் கடத்தருல பார்த்தேன். 2 பேரும் கை கோத்துக்கிட்டு கடை கடையா ஏறி இறங்கி அவன் இதை வாங்கிக்கோ அதை வாங்கிக்கோன்னு அவங்க கிட்ட சொல்ல, அந்த அம்மா முகத்துல சந்தோஷத்தை பார்க்கணுமே,
அதை பார்த்ததுல இருந்து மனசுக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சி உறுத்திக்கிட்டு இருக்கு. அவங்க சந்தோஷமா இருந்தா உங்களுக்கு ஏங்க உறுத்திக்கிட்டு இருக்கு? நீக்கு ஒரு மாதிரியா இருக்கு. எப்படி இருக்கு? என்னமோ பண்றது. என்னமோ பண்றதுன்னா இத்தனை வருஷமா எனக்கு பிடிச்ச மாதிரியே நடந்துகிட்டு இருக்க நீ. உனக்கு பிடிச்ச மாதிரி நான் என்ன செஞ்சிருக்கேன்னு நினைச்சு பார்த்தேன். என் சந்தோஷத்துக்கு மட்டும்தானே நான் உன்னை பயன்படுத்தியிருக்கேன். ஏங்க நீங்க எனக்கு என்ன குறை வச்சீங்கன்னு கவலைப்படுறீங்க? குடும்பத்துக்கு தேவையானதை வாங்கி போட்டுட்டா மட்டும் குறையில்லாத வாழ்க்கை வாழ்ந்ததா அர்த்தம் ஆயிடுமா? குடும்பத்துக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சேன். இன்னும் என்ன வேணும்? ஊர்க்காரங்களுக்கு ஒரு குறையும் இல்லாம கவனிச்சுக்கிட்டேன். உறவுக்காரங்க முக சுளிக்காம நடந்துக்கிட்டேன். ஆனா என்னைக்காவது ஒரு நாள் உனக்கு நேரம் ஒதுக்கி உன் கூட தனியா உட்கார்ந்து சந்தோஷமா பேசி இருந்திருக்கனா? அதுவே ஒரு பெரிய குறை தானே. அதனால தான் இன்னையிலிருந்து தினமும் ஒரு அரை மணி நேரமாவது உன் கூட உட்கார்ந்து பேசணும்னு முடிவு பண்ணிட்டேன். அதை இன்னைக்கே ஆரம்பிக்கணும்னு தான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்தேன். சந்தியா கொஞ்சம் கண்ணு மூட. எதுக்கு? சொல்றேன்ல எனக்காக கொஞ்சம் கண்ணு மூட. நான் மாட்டேன். ப்ளீஸ் சொல்லும்ல. ஏய் எனக்காக கொஞ்சம் கண்ணு மூட. எல்லாம் நம்ம குடும்பத்துக்காக தானே செஞ்சீங்க, அப்புறம் என்ன? சந்தியா நான் சொல்ற வரைக்கும் நீ கண்ணு திறக்க கூடாது. கொஞ்சம் வலிக்கும், பொறுத்துக்க. வலிக்குமா? கொஞ்சம் தான் வலிக்கும். என்ன? ஐயோ கண்ணு திறந்துடாத. திறக்காத. எப்படி நல்லா இருக்கா? வலிக்குது. ஏய் அழகா இருக்கடி செல்லும். குருக்கள் என் வீட்டுக்கு மருமகளா வரவா எப்படிப்பட்ட குடும்பத்திலிருந்து வர தெரியுமே அவர்கள்? அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி, சித்தப்பா, பெரியப்பாண்டு அத்தனை பேரோட பிறந்திருக்கணும். என் வீட்டுக்கு சம்பந்தி வந்தா ஊரே திருவிழா மாதிரி இருக்கணும்யா. அவங்க ஊரை விட்டு கிளம்பும் போது இங்க 5-6 கடை வந்துகிட்டு இருக்கணும். அதான் எனக்கு பெருமை. ஒரு வயசு பொண்ணு தனியா வச்சிருக்கேன்னு நினைச்சு ஓ சொந்தத்திலே மாப்பிள்ளை பாரு ஏன் செலவுல கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னேன். அந்த நன்றியை கூட மறந்துட்டு உன் பொண்ணை என் வீட்டுக்கே மருமகளாக்கணும் நினைச்சியோ நீ? பகவானே இங்க என்ன நடக்குது? எனக்கு எதுவுமே புரியலையே. நல்லா நடிக்கிறியா? சிவசிவா சத்தியமா சொல்றேன், இப்ப கூட நீங்க என்ன சொல்றேன்னு எனக்கு எதுவும் புரியல. உன் பொண்ணுக்கு ஒரு புருஷன் 10 நாள் சொல்ல நிறுத்துங்களோ. பெரியவாள்னா எது வேணாலும் பேசலாம் நினைச்சிடப்படாது. கோயில் கட்டுனேல் எல்லாருக்கும் பக்தி வந்துச்சு, குளம் வெட்டுனேல் ஊருக்கே தாகம் தீர்ந்துச்சு, இவ்வளவு பெரிய பண்ணையில எனக்கும் குடியிருக்க வீடு கொடுத்தேல், வந்தவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டேல், அதுக்கு உங்ககிட்ட வசதி இருந்துச்சு. ஆனா ஒரு பொண்ணை பெற்ற தோப்பனார்கிட்ட எப்படி பேசணுங்கிறது உனக்கு தெரியல. அப்படின்னா உனக்கு புத்தி இல்ல அர்த்தம். குருக்கள் எங்க ஐயாவே ஏத்தி பேசுறியா? என்ன பண்ற பாரு. ஏய் அதான் ஐயா பேசிட்டு இருக்கல, விடுப்பா. அமைதியா இருந்துட்டு கடைசியில உன் வேலையை காட்டிட்டியே. வாங்கியா எல்லாம். பொண்ணை வச்சு குருக்கள் இந்த ஊர்ல பெரிய ஆள் ஆயிடலாம்னு நினைக்கிறார் போல இருக்கு. வாடிங்க. இப்படி பண்ணிட்டியேடி. தெய்வ குத்தம் பண்ணி இருந்தா கூட விமோச்சனம் கிடைக்கும். நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டியே. இப்படி ஒரு பாவம் பண்ண உன்னை ஒரே அடியா தலை முழுகிற. பகவானே உனக்கு பணிவடை பண்ணியே என் காலத்தை கழிச்சிடலான்னு நினைச்சேன். உனக்கு பணிவடை பண்றதை தவிர நான் வேற எந்த பாவத்தை பண்ணு?
நான் பெத்த பொண்ணையே என் கையால கொளுத்த வச்சுட்டியே. அவளுக்கு ஏன் இப்படி ஒரு புத்திய கொடுத்த? ஐயோ பெத்த பிள்ளைய உயிரோட கொளுத்த துணிச்சிட்டிய. ஒரு தீக்குச்சியால எங்க காதல எரிச்சிட முடியுமா? விடுகோ விடுகோ, அவ உயிரோட இருக்க. நிறுத்து, சொன்னா கேளியா? இவளை கொளுத்த போறிய, இவளோட வெள்ள மனசுல காதல வச்சது நான் தான். கொளுத்துனா முதல்ல என்ன கொளுத்து? உங்க தோப்பனாரு கேட்ட கேள்வியே நாக்க பிடிங்கிட்டு சாகலாம் போல இருக்கு. இப்ப நீங்க காதல் கீதல் சொல்லி என் மானத்தை வாங்குறேலே. உங்க குடும்பத்துக்கு நான் விசுவாசமா இருந்து பட்டது போதும் சார். கல்லா இருக்கிற கடவுளுக்கு பால் தேனு நெய்யின் ஊத்தி அபிஷேகம் பண்ணி திருக்கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க. ஒரு ஆணு பொண்ணு நேசா அத பாவன்னு சொல்றீங்க. நீங்களா என்னையா மனுஷங்க? எப்ப உன் பொண்ணு என் மனசுக்குள்ள வந்துட்டாலோ அப்பவே எனக்கு மனைவி ஆயிட்டா. இனிமே எந்த சக்தியால எங்களை பிரிக்க முடியாது. புரிஞ்சுக்க. ஐயோ என் பொண்ணை விடுங்களே. சொன்னா கேளுங்க. நீங்க வேணா ஊருக்கே படி அளக்கிற பெரியவாளா இருக்கலாம். ஆனா உலகத்துக்கே படி அளக்கிற பகவானுக்கு தொண்டு செய்யறவன் நான் வயிறு சொல்றேன். நீங்க நல்லாவே இங்க பாருங்க, உங்க பொண்ணை கிணத்துல தள்ளி கொல்றதுக்கு கூட்டிட்டு போல, மகாராணி மாதிரி வாழ வைக்கிறதுக்கு கூட்டிட்டு போல. உங்க சாபம் எங்களை எதுவும் பண்ணாது, புரிஞ்சுக்கங்க. வாசந்தியா, வாசந்தியா, நில்லடா இங்கே. அட பாவி, இப்படி ஊரே வேடிக்கை பாக்குற மாதிரி ஒரு கேவலமான காரியத்தை பண்ணி குடும்ப கௌரவத்தையே குழி தோண்டி புதைச்சிட்டியடா. நிறுத்துடா. ஏண்டி என் புள்ளைய என்கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கு என்னடி மாயம் பண்ண? சொல்லுடி. ஒண்ணு கமலா, தலை பிள்ளைய தலை முடிக்கிட்ட. இனி நமக்கு இருக்கிறது நாளே பிள்ளைங்க தான். அவங்கிட்ட என்னடி பேச்சு? வா உள்ள. அம்மா, சுந்தரவதனம், என்ன இந்த உலகத்துல அப்பாவுக்கு மிஞ்சின சக்தியே இல்லைன்னு நினைச்சு வந்தா என்னைய புள்ள இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் எதுக்கு அவருக்கு மரியாதை கொடுக்கணும்? தள்ளு. சுந்தரவதனம், வெளியே வாயா. வெளியே வந்து எனக்கு பதில் சொல்லியா? இத்தனை வருஷம் அப்பா அம்மா எழுத்து பேசுறவர் இப்படி பேசிட்டாரு. காதல்னு வந்துட்டா இதெல்லாம் நடக்கிறது சகஜம் தானப்பா. நீங்க இப்ப வெளியில போனா பெரிய பிரச்சனை ஆயிடும். உட்காருங்க. இப்ப கூட எடுத்து சொல்லி இவளை எனக்கு கல்யாணம் பண்ணுவீங்கன்னு கேட்கதான் வந்தேன். அதை புரிஞ்சுக்காத உங்க துரு பிடிச்ச கௌரவத்தால பெத்த புள்ளிய இல்லைன்னு சொல்லிட்டீங்களே. நான் உனக்கு புள்ளையா இல்லைன்னா பரவாயில்லையா? நீ நல்ல மனுஷனாரியா? ஏய் இருங்கோ, உனக்கு இவ்வளவு மரியாதை. முதல்ல இங்க இருந்து போலாம். இங்க ரெண்டு கோல்றடா. வாடா வாடா. வாடா டேய், வாடா வாடா வாடா. இன்னைக்கு எனக்கு, நாளைக்கு உனக்கு. என்னைய அடிக்க வரியா? ரொம்ப பேசலாம். வேண்டாங்க, அவனுக்கு புத்தி கெட்டு போச்சுங்க. அவன் எவ்வளவு நேரம் கத்துறானோ கத்திட்டு போகட்டுங்க. சொன்னா கேளு. ஏதாவது பேசுனா இங்க வெட்டிடுவேன் உன்னை. வேண்டாங்க. அவரை விடுமா. எனக்கு ஒரு முடிவு தெரியாம இன்னைக்கு இந்த இடத்த விட்டு போக மாட்டேன். டேய், கடைசியா நான் ஒன்னு சொல்றேன் கேட்டுக்கடா. இந்த ஊரே உங்க அப்பா முன்னாடி கை கட்டி நின்னு தானே பாத்திருக்கேன். ஆனா நீ ஒருத்தன் தானே கை நீட்டி பேசியிருக்க. அப்பவே உன் கையை வெட்டி இருக்கணும்டா. அம்மா, பக்குவப்படாத வயசுல ஒரு பொண்ணை இழுத்துட்டு வந்தா அது தப்புதான். ஆனா என் கல்யாணத்துக்கு பொண்ணுங்களோட போட்டோவை காட்டி உனக்கு எந்த பொண்ணை பிடிச்சிருக்கோ நீயே முடிவு பண்ணிக்கடான்னு எனக்கு முழு உரிமை கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த பொண்ணை பிடிச்சிருக்குன்னு சொல்றேன். இதை முட்டாள்தனமா எதிர்க்கிறீங்களே ஏன்? இவ உங்க ஜாதிக்கார பொண்ணாவோ நீங்க எதிர்பார்க்கிற ஜமீன் அந்தஸ்தோட இல்லன்னு தானே உங்களுக்கு இவ்வளவு பிடிக்கல? ஒரு பொண்ணும் பையனும் விரும்புறதுக்கு அந்தஸ்து முக்கியமே இல்லப்பா, மனசுக்கு பிடிச்சிருக்கணும். அதான் உங்களுக்கு மனசே இல்லையே. என்னடா மாதிரி பாத்துக்கிட்டு இருக்க? இந்த வீட்டுக்கு நீ தான் தலைப்புல. என்ன பொறுத்த வரைக்கும் அவன் எப்போ செத்து போயிட்டான். அவன் நின்ன இடத்த தள்ளி ஊத்தி கழுவிடா. ஓஹோ, உங்களுக்கு காதல் பிடிக்கலங்கிறதுக்காக காதலிக்கிறவங்க அத்தனை பெரிய சாகடிக்க துடிக்கிறீங்களே. நீங்க நின்ன இடத்த என்னத்தை ஊத்தி கழுவுறது? இப்ப கடைசியா ஒண்ணு சொல்ற கேட்டுக்கங்க. காதலிக்கிற அத்தனை பேருக்கும் மரண தண்டனை கொடுத்துட்டு கடைசியா ஒரே ஒரு ஆணும் பொண்ணு மட்டும் இருந்தா கூட அவங்களுக்கும் காதல் வரும். அவங்களும் காதலிப்பாங்க. அந்த காதலை எந்த சட்டத்தாலையும் தடுக்க முடியாது, சமுதாயத்தாலையும் தடுக்க முடியாது. Ah!
சந்தியா, அப்பாவுக்கு என்னாச்சுன்னு தெரியல. நீ போயிட்டு இரு, நான் வரேன். நீ போ, நான் வரேன். இங்க பாருடா, ஒரே நாள சோள பயிர் மாதிரி வாடி கிடக்குறாங்களேடா. வெளிய ஊரே நின்று அழுதுட்டு இருக்கு. இவங்களுக்கெல்லாம் யாரு ஆறுதல் சொல்ல போறா? யாரு? மச்சானே உலகம்னு வாழ்ந்துச்சடா எங்க அக்கா. 2 பேர்த்தையும் ஒரே நேரத்தில் கொண்டுட்டேடா மாப்பிள்ள. மாமா, இப்படிலாம் நடக்கும்னு எனக்கு தெரியாது மாமா. அவன் மேல வச்சிருக்கிற பாசத்தை புரிஞ்சுக்கிட்டு எங்களை சேர்த்து வைப்பாங்க தானே அப்படி பேசுனேன். இப்படி 2 பேரும் பாவத்தை என் மேல போட்டு போயிட்டாங்களா மாமா? எனக்கு சந்தியாதான் முக்கியம் நினைச்சிருந்தா நான் அவளை கூப்பிட்டுட்டு எங்கேயாவது போயிருப்பேன். நாமெல்லாம் இங்க ஒன்னா சேர்ந்து ஒரே குடும்பமா வாழணும்னு ஆசைப்பட்டேன். அத புரிஞ்சுக்காம இனிமே இவங்களுக்கெல்லாம் அப்பாவும் நான் தான், அம்மாவும் நான் தான் மாமா. மாப்பிள்ள, உனக்குள்ள இவ்வளவு பெரிய மனசு இருக்கும் நான் புரிஞ்சுக்காம போயிடுறேடா மாப்பிள்ள. பாரதி, புகழந்தி, செல்வி, கவிதா, எல்லாரும் வாங்க. இங்க பாரு, இங்க பாருங்க. இனிமே நீங்க யாரும் அழக்கூடாது. உங்களுக்கெல்லாம் நான் இருக்கேன். அழக்கூடாது பாரதி, அழக்கூடாது பாரதி. ஏய், இங்க பாரு, அழக்கூடாது. உங்களுக்கெல்லாம் கடைசி வரைக்கும் நான் இருக்கேன். மாப்பிள்ளை இப்பதான் குடும்பத்தோட சேர்ந்துருக்கிறான். மறுபடியும் அந்த குருக்கள் பொண்ணோட சேராம இருக்கணும்னா அந்த குருக்கள் குடும்பத்தையே இந்த ஊரை விட்டு அடிச்சு துரத்தணும். ஆளுங்கெல்லாம் கீழே இருக்காங்கல்ல, அடிச்சு நொறுக்க சொல்லிடுவான். முதல்ல அதை செய்வோம். உங்களுக்கெல்லாம் தெய்வமா அந்த மச்சானே போயிட்டாரு. அப்புறம் இந்த ஊருக்கு கோயில் எதுக்கு, குருக்கள் எதுக்கு? அந்த கோயிலை இழுத்து மூடுங்க, அந்த குருக்கள் வீட்டை அடிச்சு நொறுக்குங்க. நிலவில்லாம போனா வானம் அழகிழந்துடாது. ஆனா சூரியன் இல்லாம போனா உலகமே களை இழந்துடும். உன்னை தீ வச்சு கொளுத்திருந்தா நீ மட்டும்தான் செத்திருப்ப. உனக்காக 10 பேர் பரிதாபப்பட்டிருப்பாங்க. ஆனா இப்ப ஊரே செத்து போன மாதிரி இருக்கு. இதுக்கு என்ன பரிகாரம் பண்ண போற? பெத்தவ செஞ்ச பாவம் புள்ளைய சேரும் பாக்க. இப்ப நீ செஞ்ச பாவம் என்ன ஊர் ஜனங்க முகத்துல முடிக்க முடியாம பண்ணிடுச்சு. என்ன பண்ணுவேன்? என்ன மாமா, ஆளுக்கு ஒரு பக்கமாக உட்காந்து அழுதுன்னு இருக்கேன். நான் ஊருக்கு போயிட்டு கல்யாணத்தை நல்லபடியாக பேசி முடிவு பண்ணிட்டு சந்தோஷமா திரும்பி வந்திருக்கேன். ஏன் இப்படி அழுதுன்னு இருக்கேன்? நீங்க அழுகிறத பார்த்தா நேருக்கு அழுக வந்துடும். அழாதே. நீங்க என்ன நடக்குது? என்ன
அழிஞ்சு போச்சு. இனிமே ஒரு நிமிஷம் கூட நீ இந்த ஊர்ல இருக்கவே கூடாது. கோயிலையே இழுத்து மூடியாச்சு. குருக்கள் இனிமே உனக்கு நடக்க வேணாம். வாடா. மாப்பிள்ளை இப்ப வந்தியடா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே வந்திருந்தா பண்ணையார் குடும்பமே வாழ்ந்திருக்கு மேடா. வாடா. மனசாட்சி இல்லையா உங்களுக்கு? எவ்வளவு கிட்ட வந்தீங்க தொலைச்சிருவேன். என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க? இந்த பொண்ணு உங்களுக்கு என்ன பண்ணா? காட்டு பசங்களா? உங்களுக்கு அறிவு இல்ல? எவ்வளவு கிட்ட வந்தீங்க தோலை உரிச்சிருவேன். வாங்கடா வாங்க. என்ன பாக்குறீங்க? அவனுக்காவது தைரியம் வந்தா இவளை தொட்டு பாருங்கடா. மாமா விடுங்க மாமா விடுங்க. சொன்னா கேளுங்க மாமா விடுங்க. வேண்டாம் மாமா அவங்க ஊருக்கு போறதா நல்லது. எங்க அப்பா செத்துக்கு நீங்க தான் காரணம். சொல்லுங்க. உயிர் மேல ஆசை இல்ல. மாமா விடுங்க சொல்றத கேளு. ஊரே கோச்சு கிடக்குது. உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. விட்டு ஒதுக்கிடு மாப்ள. சொல்றதெல்லாம் வேணாம். விட்டுங்க மாமா விடுங்க. டேய் உங்களுக்கு எல்லாம் இறக்கமே இல்லையாடா? பொண்ணு கிட்ட உங்க வீரத்தை காமிக்கிறீங்களே. கிட்ட வாடா. சத்யா சத்யா மாமா விடுங்க மாமா. ஏய் விடுங்க. சொல்றத விடுங்க. யாரா சத்யா சத்யா விடுங்க. விடுங்க. சத்யா அப்பா கருத்து உங்களுக்கு நான்டா. என் சொல்லுக்கு கட்டுப்படுவீங்களா மாட்டீங்களா? கை கட்டி வாய்ப்பத்திய பழகி போச்சுடா உங்களுக்கு. சொந்தமா யோசிக்கவும் சுதந்திரமா கருத்து சொல்லவும் பழகிக்கிங்கடா. காதலிக்கிறதுக்கு ஒரு அழகான பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சொந்தத்திலே வசதியா ஒரு பொண்ணையும் தேடாம மனைவி அவதான் காதலி அவதான் உறுதியா இருக்கனே. நான் செஞ்சது தப்பா இல்ல? காதலிக்கிறப்ப கேட்டதையெல்லாம் வாங்கி கொடுக்கறதுக்கு வசதியா ஒரு பையனையும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு இழிச்ச வயனையும் தேடாம கடைசி வரைக்கும் நான் தான் உறுதியா இருக்காளே, அது அவ செஞ்ச தப்பா? செத்து போனவங்களோட ஆத்மா சாந்தி அடையணும்னு உயிரோட இருக்கிறவங்களை சாகடிக்க துடிக்கிறீங்களே. உயிரோட இருக்கிறவங்க சந்தோஷமா இருக்கணும்னு ஏன் நினைக்க மாட்டேங்கிறீங்க? உயிரோட இருக்கிற வரைக்கும் தான் வாழ்க்கை. சந்தியா உங்களால நாங்க பட்ட அவமானம் போது எங்க மானம் போச்சு, எங்க மரியாதை போச்சு. எங்களை உசுரோட விட்டுடுங்க. நாங்க எங்கேயாவது போய் பொழைச்சுக்கிறோம். சந்தியா இதான் முடிவா? இத்தனை பேரோட எதிர்ப்பை தாண்டி நம்ம ஒண்ணு சேர்றதுக்கு நம்ம என்ன உடம்பு சுகத்துக்காகவா நேசிச்சோம்? மனசு ரெண்டும் ஒண்ணு சேராம உடம்பு ரெண்டும் சேர்ந்து வாழற வாழ்க்கைய நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. உடம்பு ரெண்டும் ஒண்ணு சேராம மனசு ரெண்டும் சேர்ந்து வாழற வாழ்க்கைய நாம வாழ்ந்து காட்டுவோம். உங்களுக்கு தம்பி தங்கச்சி ஊர் ஒருவனு நிறைய பொறுப்பு இருக்கு. நீங்க அவனுக்காக வாழுங்க. நான் உங்களை நினைச்சுட்டே வாழ்ந்துருவேன். நான் போறேன். அந்த பொண்ணு ஊரை விட்டு போனப்புறம் கூட பிறந்த தம்பி தங்கச்சிகளுக்கெல்லாம் கல்யாணம் காட்சின்னு பண்ணி வச்சுட்டு அவரு அந்த பொண்ணு நினைப்பிலேயே வாழ்ந்துட்டாரு. அவர் கூட பிறந்தவங்கெல்லாம் செத்து போயிட்டாங்க. ஆனால் அவர் மட்டும் அந்த பொண்ணு எப்படியும் திரும்பி வந்துருவான்ற நம்பிக்கையிலேயே காத்து கிடக்கிறாரு. அவரு நினைக்கிற மாதிரியே அந்த அம்மா திரும்பி வருவாங்களா, இல்லை யார் கூடாவது வாழ்ந்துட்டு செத்து போயிட்டாங்களா, யாருக்கு தெரியும்? வண்டிக்காரர உண்மையாக காதலிச்சவங்க சந்தர்ப்ப சூழ்நிலையில் பிரிஞ்சு போகலாம். ஆனால் சந்தன மரத்தை வெட்டின கோடாரி கூட மணக்கும்பாங்கல்ல, அந்த மாதிரி அந்த காதல் மனசுக்குள்ளே வாழ்ந்துக்கிட்டே இருக்கும். இன்னொரு முறை சந்திக்காமல் அவங்களுக்கு சாவே வராது. வாத்தியாரே, நீங்க சொன்ன மாதிரியே அதோ அந்த அம்மாவே தான். மனசு ரெண்டும் ஒண்ணு சேராம உடம்பு ரெண்டும் சேர்ந்து வாழற வாழ்க்கைய நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. உடம்பு ரெண்டும் ஒண்ணு சேராம மனசு ரெண்டும் சேர்ந்து வாழற வாழ்க்கைய நாம வாழ்ந்து காட்டுவோம். உங்களுக்கு தம்பி தங்கச்சி ஊர் ஒருவனு நிறைய பொறுப்பு இருக்கு. நீங்க அவனுக்காக வாழுங்க.
நான் உங்களை நினைச்சுட்டே வாழ்ந்துருவேன். நான் போறேன். ஒரு நாள் நீ வருவேன்னு எனக்கு தெரியும். எல்லாருமே சொன்னாங்க, ஊரை விட்டு போனவ எவன் கூடயாவது வாழ்ந்திருப்பா, நீ தான் வாழ்க்கையை தொலைச்சிட்டேன்னு. ஆனால் எனக்கு மட்டும்தான் தெரியும், உன்னை மறந்துட்டு என்னால் எப்படி இன்னொருத்தையை நேசிக்க முடியலையோ அதே மாதிரி என்னை மறந்துட்டு உன்னாலையும் இன்னொருத்தனை நேசிச்சிருக்க முடியாதுங்கிறது. இறக்கமே இல்லாத இந்த ஜனங்க முகத்தில் முழிக்கக்கூடாதுன்னு தான் இத்தனை வருஷமாக நான் வைராகியமாக இருந்துட்டேன். ஆனால் 10 நாளாகவே என் மனசுக்குள்ளே ஏதோ ஒரு படபடப்பு. இந்த உலகத்தில் உங்களை விட்டா எனக்கு வேற யாரு? கடைசியாக உங்களை ஒரு தடவை பார்த்துடலான்னு தான் என் மனசை கல்லாக்கிக்கிட்டு வந்தேன். எல்லாரும் நினச்சாங்க நீ செத்து போயிருப்பேன்னு. நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நீ எப்படி செத்து போவ? நீங்கள் உயிரை மனசுக்குள்ளே மறைச்சி வச்சிருக்கிற மாதிரி நான் என் முந்தானிலே முடிஞ்சு வச்சிருக்கேன். நீங்கள் குத்தி விட்ட மூக்குத்தியை சொல்கிறேன். எப்படி நல்லா இருக்கா? வலிக்குது. நாங்கள் எல்லாரும் எவ்வளவோ கெஞ்சி பார்த்துட்டோம். ஆனால் அவர் 10 நாளாக பச்சை தண்ணியை கூட உள்ளே இறக்காமல் பல்ல கடிச்சிட்டு படுத்து கிடக்குறாரு. இந்த பாலை நீங்களே கொடுங்க. காதல் துளிர்விடின் காலம் முடியும் வரை யார் யார் எதிர்ப்பினும் எமன் சொல்லே கேளா உயிர்.